पदे सीता सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय। जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पदे हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश सुगोस्वामिक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम बाहुदान स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீ அப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தத்தில் பகவானோட கோபாலர்கள்லாம் அருமையாக விளையாடுகிறார்கள். குழந்தை பருவத்தில் அகாசுரம் கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கிற அந்த பால்ய வயதில், அப்படி கோமார வயதில் அப்படி கோபர்களோடு விளையாடி கொண்டிருக்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அது என்ன சொல்கிறேன், சுகர் சொல்கிறாரு, ஒரு சமயம் காட்டில் விருந்து கொள்ள மனம் கொண்ட, அதாவது கூட்டான் சோறுன்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் வனபோஜனம். அந்த வனபோஜனம் பண்ணுறதுக்கு பகவான் மனம் கொள்கிறார். அப்போது ஸ்ரீகிருஷ்ணன் காலையில் எழுந்து அழகிய கொம்பு வாத்தியம், அந்த கொம்பு வாத்தியத்தை முழங்குகிறார். பக்கம் அந்த கோகுலவாசிகள் எல்லாரையும் எழுப்புகிறார், பசங்களெலாம் எழுப்புகிறார். அப்போ ஒளியால் கன்று மேய்க்கிற தன் நண்பர்களை எழுப்பி கன்றுகளை முன் செல்ல விட்டு கோகுலத்திலிருந்து வெளிக்கிளம்பினார். அவருடன் ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் உரி பெரம்பு கொம்பு ஏந்தி ஆயிரக்கணக்கான கன்றுகளை முன் செல்ல விட்டு மகிழ்ச்சியுடன் கிளம்பினார். எல்லாம் சாப்பாடு போய் எல்லாமே அன்றைக்கி தான் வனம் போஜம் பண்ணுறதா இருக்குது. அதாவது அவங்கவுங்க முன்னாடியே சொல்லிவிடுவாங்க, வெரைட்டி ரைஸ். அதாவது புளியோதரைன்னா நீ புளியோதரை கட்டுன்னு வா, நான் சக்கரை பொங்கல் கொண்டு வரேன், நீ தத்தியோதரம் கொண்டு வா, நீ லெமன் ரைஸ் கொண்டு வா அப்படின்னு அவங்க பேசிப்பாங்க. அது மாதிரி அப்படி பல உரிகளில் உணவு கொண்டு வருகிறார்கள். சில ஒரு உரி பெரம்பு கொம்பு ஏந்தி ஆயிரக்கணக்கான கன்றுகளை முன் செல்ல விட்டு மகிழ்ச்சியுடன் கிளம்பினார். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய எண்ணற்ற கன்றுகளுடன் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, கிருஷ்ணனுடைய கன்றுக்குட்டிங்கன்னு பார்த்தா 9 லட்சம் பசுக்களை மேய்த்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கன்றுக்குட்டி எவ்வளோன்னு தெரில. இங்கே ஸ்ரீகிருஷ்ணது எண்ணற்ற கன்றுக்குட்டி அப்படின்னு இப்போ வருது. ஸ்ரீகிருஷ்ணனுடைய எண்ணற்ற கன்றுகளுடன் தங்களுடைய கன்றுகளையும் வரிசைப்படுத்தி இணைத்து 2 சேர்த்தே மேய்ச்சிட்டு போகிறாங்களாம். அந்த பசங்கள் சிறுவர்கள் எல்லாம் கிருஷ்ணனோடு சேர்ந்து இணைந்து மேய்த்து கொண்டு அங்கங்கே சிறுவர்களுக்குரிய விளையாட்டுகளை விளையாடிய வண்ணம் பொழுதுபோக்கினார்கள். இந்த சோழி குந்துமணி தங்க நகை இவற்றால் தங்களை அழகு செய்து கொண்டுள்ள அவர்கள் வீட்டில் அம்மா நகையெல்லாம் போட்டு நல்லா அழகு பண்ணி அலங்காரம் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கிறாங்க அந்த நந்தகோகுலமானது. அந்த இடத்துல இந்த சோழிகள்லாம் அப்புறம் குந்துமணி தங்க நகை இவைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த கோப சிறுவர்கள்லாம் சும்மா ஏதோ கொஞ்சம் அசுத்தமாலாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் சுத்தமாக நல்ல நகைகள்லாம் அணிந்திருந்து அழகாக இருக்கிறாங்க. மாடு மேய்க்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் அழகாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. அப்படி தன்னை அலங்கரித்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த குழந்தைகள்லாம் பார்த்தா. இப்படி தங்களை அழகு செய்து கொண்டுள்ள அவர்கள் காட்டில் இருக்கிற இந்த அலங்காரம் போதாதுன்னு சொல்லி வீட்டில் அம்மா அலங்காரம் பண்ணி வர்றது போதாதுன்னு சொல்லி காட்டில் சில பழங்கள், இலைத்துளிர் கொத்துக்கள், பூங்கொத்து, மயிலிறகு, மலையிலிருந்து பெறப்பட்ட செவ்வண்ணமான தாது பொடிகள் ஆகியவற்றாலும் தம்மை இன்னும் அதிகமாக அழகுபடுத்தி கொண்டார்கள். இப்படி அலங்கரித்து கொண்டார்கள். அப்படி மனத்தில் ஜாலியாக விளையாடுற காலம் அது. சந்தோஷமாக கிருஷ்ணனோட லீலை புரிகின்ற காலம். என்ன பாக்கியம் பாரு. புண்ணிய புஞ்சான்னு ஒரு இடத்துல பதம் வருது. புண்ணியத்தை மூட்டை கட்டின்னு வந்திருக்காங்களா கிருஷ்ணனோட லீலை பண்ணுறதுக்குன்னே. பெரிய பெரிய மகாத்மாக்கள் ரிஷிகள் தான் அந்த கோபர்களாக அப்படி லீலை புரிகிறார்கள். ஒருவன் என்ன பண்ணுவானா, அப்படி விளையாடும்போது ஒருத்தன் மற்றவனுடைய உரி முதலியானவற்றை பிறர் அறியாது திருடி வைத்து அது தெரிந்ததும் அதை அடுத்தவன் என்று விட்டெறிந்து டக்குன்னு இப்போ ஒருத்தன் கையிலேருந்து கை மாறிடும்.
அப்போ நைஸாக அவனுடைய டிஃபன் பாக்ஸ் எடுத்துவான். அந்த டிஃபன் பாக்ஸ் டேய் என் டிஃபன் பாக்ஸ் கொடுறான்ட்டு இவன் போய் கேட்டானா டக்குன்னு அவன் கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாறிடும். அப்புறம் அவனை போய் துரத்தி போனால் அவன் இன்னொரு கையில் மாற்றிடுவான். அப்படி விளையாடுவாங்க. அடுத்த விட்டு இருந்து பின் சிரித்து கொண்டே கை மாற்றி மாற்றி உரியவனிடம் மறுபடியும் அப்புறமா அவன் கையிலே குத்துருவாங்க. அது மாதிரி விளையாட்டு தான் அது. அப்போது அந்த வனத்தினுடைய அழகை காண்பதற்காக ஸ்ரீகிருஷ்ணன் சற்று முன்னே சென்றாரே ஆகில் கிருஷ்ணன் வந்து முன்னாடி போவான். இவங்களாம் விளையாட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வனத்துடைய அழகை பார்க்கறதுக்கு அப்படி போவான். பகவான் முன்னாடி போவான். போனான்னா நான் தான் முந்தி என்று போட்டியிட்டு ஓடி பகவானை தொட்டு பரபிரம்மத்தை தொட்டு விளையாடுவாங்களாம். யார் கோபுரலாம். என்ன பாக்கியம் பாருங்கள். பகவானை தொட முடியுமான்னா பகவான் அவதாரம் எடுத்துகிட்டு வந்தால் தானே இதெல்லாம் தொட்டு விளையாட முடியும். அவனோட மல்யுத்தம் பண்ண முடியும். அதெல்லாம் அனுபவிக்கிறாங்களாம் கோபுரம்லாம். சிலர் வந்து குழல் ஊதுகிறார்கள். பகவானுக்கு திருப்தியாக எல்லாமே பகவத் திருப்திக்காக செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சிலர் குழல் ஊதினர், சிலர் கொம்பு ஊதினர், சிலர் குயிலை போல பாடினார்கள், சிலர் தேன்வண்டை ஒத்து ரீங்காரம் செய்தனர். அந்த வண்டு மாதிரியே ரீங்காரம் பண்ணுறது. சிலர் வந்து ஆகாயத்தில் பறக்கிற பறவைகளுடைய நிழலை தொடர்ந்து ஓடினர். அந்த நிழலுக்குள்ளவே போவாங்க பசங்க. மேலே ஆகாசத்தில் பறக்கு தான் அதுக்கு நிழல் பார்த்தீங்க இல்லையா, அந்த நிழலுக்குள்ளவே அந்த நிழலை ஒட்டியே போவாங்களாம். இப்படிலாம் விளையாடுறாங்களாம். அப்படியே நிழலை தொடர்ந்து ஓடினார்கள். சிலர் அன்னப்பறவைகளைப் போல நடந்து பழகினார்களாம். சிலர் வந்து கொக்கை போலவே கண்மூடி அசையாது அமர்ந்தனர். அந்த கொக்கு பார்க்குது, என்ன இது நம்ம பணத்தில் இவன் வந்து என்ன மாதிரியே உட்காந்துருக்கானே அப்படி தள்ளி உட்காந்தா இவனும் தள்ளி போவானான். அது மாதிரி அந்த அன்னப்பறவைகள் நடக்கிறத பார்த்து அது கூடவே சேர்ந்து இவனும் நடப்பாங்களாம். அந்த அன்னப்பறவை மாதிரியே. இதெல்லாம் ஒரு விளையாட்டு. இயற்கையாக அப்படி கலந்துறது. பறவைகள் போச்சு அந்த பறவையுடைய நிழல் கூடவே போவாங்களாம். அந்த பறவையை கீழே பார்த்து ஆச்சரியப்படும். இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. சிலர் மயில்கள் ஆடுதுன்னு பார்த்தா தொகை வைத்து இவங்களும் என்ன பண்ணாங்க, அந்த அம்பலத்தை அப்படியே விரிச்சுட்டு அழகாக ஆடுவாங்களாம் பசங்களாம். சிலர் மயில்களுடன் ஆடினார்களாம். சிலர் குரங்குகளுடைய வாழை பிடிச்சி இழுப்பாங்களாம். டக்குனு அது குறணும், டக்குனு இவங்களும் குறணுங்க. அது மாதிரி இல்லையா. அந்த குரங்களுடைய வாள்களை பிடித்து கொண்டு அது மரத்தில் ஏறிச்சுன்னா கூட சேர்ந்து இவங்களும் மரத்தில் ஏறுவாங்கலாம். சிலர் அவைகளுடன் முகம் காட்டி அழகு காட்டி கொண்டு கிளைக்கு கிளை தாவினார்கள். அந்த குரங்கு போய் இவங்களும் தவானலாம். அருவிகளின் நீரில் நனைந்து தவளைகளுடன் குதித்து நீந்தினர். தவளை குதிக்குதியா அருவியில் டக்குன்னு குதிப்பாங்க. டக்குன்னு தவளை கரையேறிடும். என்ன நம்ம கூட சேர்ந்து எவனை குதிக்கிறான்ட்டு. இப்படிலாம் ஒரு விளையாட்டு. மறுபடியும் கரையேறிடும். மறுபடியும் அது தவளை அந்த யமுனையில் குதிச்சிடும். இப்படி தவளைகளோடு குதித்து நீந்தினார்களாம். சிலர் நீரில் தன் நிழலை பார்த்து பரிகசித்தனர். என் கூட வராது நிழலை பார்த்து பேசுவாங்களாம். நிழலை ஏன் என் கூட வர போ என் கூட வராது அப்படின்னு அதை பார்த்து பரிகாசம் பண்ணுறது. அந்த நிழல் வந்து கை காலெலாம் இருக்குதா, அது அசைக்குதா, என்ன மாதிரி அசைக்குதா, இவனை மாதிரி அசைக்குதா, பத்தியா என்ன மாதிரி நீ அசைக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது கூட பரிகாசம் பண்ணியிருப்பாங்களாம். தன் நிழலை பார்த்து பரிகசித்தனர். சிலர் தன் ஒளிக்கு இப்போ நான் கூப்பிட்டு அப்போ இவன் வந்து ஸ்தோக கிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டா வச்சுக்க, எதிரொலி வந்து ஸ்தோக கிருஷ்ணான்னு கூப்பிடும். என்ன மாதிரி யாரோ பேசுகிறான்டா பாடுறா, திருப்பி என்ன மாதிரி பேசுகிறான், திருப்பி பாரு என்ன மாதிரியே பேசலாம் அப்படின்னு எதிரொலிக்குமா. அது எதிரொலியை திட்டுவாங்களாம். அது சபித்தாங்களாம். பார் என் கூட என்ன மாதிரி பேசினா அவள் தான், அது என்ன மாதிரி பேசினா அவள் தான், உனக்கு என் மேலே கோபம் வந்துடும் அப்படின்னா அது அப்படியே எதிரொலிக்குமா. அந்த ஒளியாக எதிரொலி எழுப்பியது சபித்தாரலாம். தன் ஒளிக்கு எதிரொலி எழுப்பியது சபித்தனர் சிலர். ஸ்ரீகிருஷ்ணன் நல்லோர்களுக்கு பிரம்மானுபவத்தை அப்படி சுகானுபவத்தை இப்படி அந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணனோட பிரம்ம சுகானுபவத்தை அனுபவிச்சாங்களாம். கிருஷ்ணனோட ஸ்ரீகிருஷ்ணன்லாம் எப்படின்னா இப்படிப்பட்ட பாகவதர்களுக்கு சாதுக்களுக்கு பிரம்ம சுகானுபவத்தை கொடுத்து கொண்டு அங்கே குழந்தைகளாக யார் சாதுக்களுக்கு மகான்களுக்கெல்லாம் பிரம்ம சுகானுபவமாக இருக்கிற தியானத்தில் யோகிகளுக்கெல்லாம் சாதுக்களுக்கு. ஆனால் தாசிய பக்தி உள்ளவர்களுக்கு பெரும் தெய்வமாக தன்னை தாசனாக ஆஞ்சநேயர் போன்றவர்களுக்கெல்லாம் பெரும் தெய்வமாக இருக்கின்றார் பகவான். மாயையால் உண்மை அறியாத அண்டியவர்களாகிய அறியாதவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த குழந்தைகள்லாம் அவர்களுக்கு தங்களுடைய நண்பனாக பகவான் காண்பிச்சுட்டு இருக்கான்.
ஆனால் அவர்களும் பிரம்ம சுகானுபவத்தை அனுபவிக்கிறார்கள். பிரம்ம சௌக்கியம் ஆனந்தம் சொல்லக்கூடிய அந்த சௌக்கியத்தை அனுபவிக்கிறாங்க. மாயால் உண்மை அறியாது அண்டியவர்களுக்கு மனித சிறுவன். இவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணனுடன் பெரும் புண்ணியங்கள் செய்த கோப சிறுவர்கள் விளையாடினர். அப்படி புண்ணியத்தை மூட்டை கட்டிட்டு வந்து தான் அவ்வளோ புண்ணியங்கள் செய்திருந்தால் தான் கிருஷ்ணனோடு விளையாட முடியும். இப்படி கோப சிறுவர்கள் சும்மா மாடு மேய்க்கிற பசங்க நினச்சிடக்கூடாது. அவங்களாம் எத்தனையோ ஜென்மாவில் பல விதமான புண்ணியாத்மாக்களாக ரிஷிகளாகவும் பல வித மகான்களாகவும் இருந்திருக்கணும். அவங்களாம் இல்லைன்னா இவ்வளோ பாக்கியத்தை அனுபவிக்க முடியாது. அது இத்தம் பிரம்ம சுகானுபவத்தை அனுபவித்தார்கள். ஆனால் தாசுர பக்தி உள்ளவர்களுக்கு பரதெய்வமாக பகவான் காட்சியளிக்கின்றான். இதே கிருஷ்ணன் தான் சங்க சக்கர கதாதாரி நாராயணா காட்சியளிக்கின்றான் கருடாழ்வார் முதலானவர்களுக்கு. மாயால் உண்மை அறியாத இந்த குழந்தைகளுக்கு நண்பனாக பகவான் காட்சியளிக்கின்றான். என்ன பகவானுடைய வியப்பு பத்தியா, அதிசயம்! எந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி தூசி பல பிறவிகள் செய்த தவத்தாலும் மனத்தை அடக்கிய யோகியராலும் கிடைக்கப்பெறாததோ, எந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடி தூசி பல பிறவிகளில் செய்த தவத்தாலும் மனத்தை அடக்கிய யோகியராலும் கிடைக்கப்பெறாததோ அப்படிப்பட்டவரென்றோ இவர்களது கண்களுக்கு எதிரில் உலா வருகிறார் எனில் ஆயர்பாடியில் உள்ளவரின் பாக்கியம் என்னவென்று சொல்வது? எண்ணி பார்க்க கூட முடியவில்லையே. அப்படிப்பட்ட பாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த கோப சிறுவர்கள் தான். இந்த விளையாட்டை பார்க்க பொறுக்க முடியாதவனாகிய ஒரு அசுரன், அவன் தான் அகாசுரன், கம்சனால் அனுப்பப்பட்டவன். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இனிய விளையாட்டுக்களை காண பொறுக்காதவனானான். பகவான் சந்தோஷமாக இருக்கிறது பார்த்து பொறுக்கலை. ஏன்னா அவங்களுடைய அக்கா, அவனுடைய அண்ணா யார் பகாசுரன் போதனெல்லாம் போயிட்டான் இல்லையா, அந்த வெறுப்பு அவனுக்கு அகாசுரனுக்கு. அவனுடைய தம்பி தான் கடைசி தான் அகாசுரன். பகாசுரன் தன்னுடைய அண்ணன், அவனுடைய அக்கா யாருன்னா போதனா. அவர்லாம் போயிட்டாங்களே, அக்கா அண்ணெல்லாம் போயிட்டாங்களே, இனிமேட்டு நம்மகிட்ட எதுக்கு உயிரோடன்னு சொல்லிட்டு இவன் தன் உயிரை விட போகிறான் இங்கே கிருஷ்ணனிடத்தில். அந்த கோபம், அவர்கள் இறந்து விட்டார்கள், நானே துக்கத்தில் இருக்கேன், ஆனால் அந்த கிருஷ்ணன் மட்டும் பற்றியா குழந்தைகளோடு விளையாண்டு சந்தோஷமாக இருக்கிறான் அப்படின்னு அவனுக்கு பொறாமை அகாசுரனுக்கு. அப்போது அவன் அந்த கொடிய அசுரன் என்ன பண்ணால் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இந்த விளையாட்டுகளை காண பொறுக்காதவனானான். அமுதத்தை குடித்த தேவர்களும் இவனிடத்தில் பயப்படுவாங்களாம். அமிர்தத்தை சாப்பிட்டாங்க, அழிவில்லை தானே. ஆனால் அவங்களே இந்த அகாசுரனை பார்த்தா நடின்னு வாங்கலாம். ஆமாம், இவன் போனால் அப்படி அட்டகாசம் பண்ணுவான் தேவலத்தில். இவனது அழிவை தினமும் எப்படா அந்த பாவி சாவான்னு எதிர்பார்த்துன்னு இருந்தாங்களாம் தேவரெல்லாம். எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். பூதனைக்கும் பகாசுரனுக்கும் தம்பியான அகாசுரன் கம்சனால் ஏவப்பட்டவன். அவன் ஸ்ரீ கிருஷ்ணன் முதலிய சிறுவர்களை கண்டதும், இவன்தானே என் உடன் பிறந்தவர்களை அழித்தவன், ஆகவே இவனை பலராமனுடன் நான் கொல்லுவேன் அப்படின்னு நினச்சானான். இவர்களை கொன்று என் இறந்த உறவினர் இருவருக்கும் எள்ளும் நீரும் இறைப்பேன். அதன் பின் ஆயர்பாடியில் உள்ள அனைவரும் இறந்தவருக்கு சமமாகவார்கள். உயிர் நீங்கியதும் உயிரற்ற உடலை எவர்தான் எண்ணி பார்ப்பர்? கோகுலத்துக்கே உயிரானவன், பிருந்தாவனத்துக்கே உயிரானவன் யாருன்னா கிருஷ்ணன் தானே. கிருஷ்ணன் போயிட்டா எல்லாம் ஜடமான உடல் தானே. உலகத்துக்கே ஆத்மா அவன் தானே, பரமாத்மா. அவன் இல்லைன்னா எதுவுமே இல்லை, எல்லாம் ஜடமாயிடுவேன். அப்படி உயிர் நீங்கியதும் உயிரற்ற உடலை யார்தான் எண்ணி பார்ப்பர்? எல்லோரும் தன் புதர்வலையே உயிராக கொண்டவர்கள்தான். ஆகவே இவனை கொன்றால் அவர்கள் அனைவரும் உயிரிழப்பது நிச்சயம் என்று அவன் ஒரு வேலை பண்ணுறான். பெரிய மலைப்பாம்பு வடிவத்தில் வழியில் உட்கார்ந்தான். இவ்வாறு நிச்சயித்த அந்த தீயவன் 1 யோஜனை தூரம் 8 மைல் தொழு நீளமுள்ள ஒரு பெரிய மலையைப் போல பருத்த பெரும் மலைப்பாம்பு வடிவமேற்று புகை போன்ற வாயை பிளந்து விரித்து அவளை விழுங்குவதற்காக வழியிலேயே படுத்திருந்தானாம். கீழ் உதடு பூமியை தொட, மேல் உதடு மேகத்தை தொட, புகை போன்ற வாயுடன், மலைமுகடு போன்ற தெத்தி பற்களுடன், உள்வாய் இருட்டிருக்க, பெரும் பாதை போன்று நீண்ட நாக்குடன், வறண்ட மூச்சுக்காற்றுடன், காட்டுத்தீ போன்ற பொசுகுகிற கண்களுடனும் வழிமறித்து படுத்து கொண்டிருந்தான். இதை கண்ட எல்லா சிறுவர்களும், ஒருவேளை இது பாம்பின் பிளந்த வாயாக இருக்குமோ,
அல்லது இதுவும் பிருந்தாவனத்தின் அழகிய கண்காட்சியோ என்று விளையாட்டாக கற்பனை செய்தனர். அப்போது அவர்களுக்குள்ளே பேசுகிறாங்க, நண்பர்களே, இது எதில் உயிருள்ளது போன்று ஒன்று உள்ளதே, இது என்ன சொல்லுங்கள்? நம்மை விழுங்க பிளந்த வாயுடன் உள்ள மலைப்பாம்பின் முகம் போல் இல்லை என்று ஒருவன் கேட்க, இரண்டாம் அவன் கூறுகிறான், நண்பா, சூரிய கிரணங்கள் பட்டதால் சிவந்த மேகம் போன்ற மேலுதடு காணப்படுகிறது. அதன் எதிரொலியால் சிவந்த பூமி போல் கீழுதடு தெரிகிறதே அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். மூன்றாம் அவன் கூறுகிறான், இடப்புறமும் வலப்புறமும் உள்ள மலைக்குகைகள் கடைவாய் பகுதிகளுடன் போட்டியிடுவது போல் இல்லை. இந்த மலைமுகடுகள் அதனுடைய தெத்திப்பற்கள் போல் உள்ளன பாருங்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த மலைமுகடு மாதிரி தான் பற்கள்லாம், அது பார்த்தா மலைமுகடு நினச்சிக்கிறாங்க. மலைமுகடு போல் இருக்கே, இது ஒருவேளை பற்களாக இருக்குமோ, பாம்பினுடைய பற்களாக இருக்குமோ, இது பெரிய மலைப்பாம்பாக இருக்குமோ அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது வாயை பார்த்தா வலது போல் எதுவும் பார்த்தா அது மலை குகை மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த கடைவாய்களை பகுதி பார்த்தா அப்படி தோன்றதான். நான்காம் ஒருத்தன் சொன்னான், நாலாவது ஒரு கோபன் சொன்னான், இந்த அகன்று நீண்ட பாதை மலைப்பாம்பின் நாக்கு போல உள்ளதே, அதுனா நாக்கு, அது உண்மையில நாக்கு தான், அதான் அது பாதை போல் ரோடு மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு அந்த நாக்கு. இந்த மலைமுகடுகளின் இடையே உள்ள இருள் போலல்ல, இந்த மலைமுகடுகளின் இந்த நாக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே நீட்டாக இருக்கு இல்லையா, அது இருள் போல இருக்கிறது தான். இந்த மலைமுகடுகளின் இடையே உள்ள இருள் போலல்லவா இதன் வாயினுள் இருள் தோன்றுகிறது. மற்றொருவன் சொல்கிறான், காட்டுத்தீயின் பேய் காற்று போல் உள்ளது பாம்பின் மூச்சு காற்று. காட்டுத்தீ அப்படி பரவும்போது அந்த உஷ்ணமாக காற்று வரும். அது மாதிரி இது குடல், இந்த ஜடராக்கிலிருந்து மூச்சு வர்றதை பார்த்தா அந்த உஷ்ணமான காற்று அப்படி தோன்றதான், பாம்பின் மூச்சு காற்று போல் தோன்றதான். இது காட்டுத்தீயினுடைய காற்று, பேய் காற்று அப்படின்னு நினைக்கிறாங்களாம். காட்டுத்தீயின் பேய் காற்று போல் உள்ளது பாம்பின் மூச்சு காற்று. காட்டுத்தீயில் வெந்த உயிரினத்தில் உடல் நாற்றம் போல் உள்ளதே இந்த காற்று, ஒருவேளை பாம்பின் உள்ளே சென்ற மாமிச உணவின் நாற்றமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்பொழுது வேறொருவன் கூறுகிறான், வேறொருத்தன் சொல்கிறான், ஒருவேளை நாம் இதன் வாயில் நுழைந்தால் நம்மை விழுங்கி விடுமோ? அப்படி அது நம்மை விழுங்கினால் பகாசுரன் போல நொடியில் அழிந்து விடுவான் என்று கூறிக்கொண்டே பகாசுரனை கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணனின் அழகிய முகத்தை உற்று நோக்கி உறக்க சிரித்து கொண்டே கேளிக்கையாக கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு அந்த சிறுவர்கள் அந்த பாம்பின் வாயினுள் நுழைந்தார்கள். அது உண்மையிலே பாம்பு அகாசுரன். அது பல்லெல்லாம் பார்த்தா அது மலைமுகடுன்னு நினச்சின்னு இருக்காங்க, அதான் சிகல் நினச்சிருக்காங்க. அது நாக்கு பார்த்தா அது ஏதோ பாதைன்னு நினச்சிருக்காங்க. அது வாயில் உள்ள இருள் பார்த்தா அது குகைக்குள்ளே உள்ள இருள் போல தோன்றதான். அது குடல் நாற்றம், அது அது கண்ட மாംசத்தை சாப்பிட்டு குடல் நாற்றம் உண்டாகுது. அது என்னென்னா காட்டுத்தீயினால் எரிக்கப்பட்ட அந்த மிருகங்களுடைய நாற்றம் அப்படின்னு நினச்சின்னு போகிறாங்களாம் இவங்களாம் பசங்களாம். சரி, கை தட்டினே ஜாலியாக என்ன பண்ண கிருஷ்ணனை முகத்தை பார்த்து அப்படி நம்மளே என்ன தைரியமாக போகிறாங்க பாருங்கள் ஆகாசுரன் வாய்க்குள்ள. ஏன்னா பகவான் ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா எந்த ஆபத்துலையும் தைரியமாக போகலாம். பகவான் பார்த்துக்க போகிறான். தன்னை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் கூட மகான்களுக்கு கிடையாது. அவர்கள் ஜாலியாக தான் இருப்பாங்க, என்னையும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அப்படி நம்மளை விழுங்குச்சுன்னா பகாசுரனை நம்மளை கொல்ல வந்தாலே பகாசுரன் அவனை எப்படி கிருஷ்ணன் கொன்றானோ அது மாதிரி இந்த அகாசுரனும் அழிந்து போவான் அப்படின்ற திருட நம்பிக்கை. அதனால் சிரிச்சிக்கினே கிருஷ்ண முகத்தை பார்த்துனே, கிருஷ்ணா நாங்கள் உள்ளே போய் ஒழிஞ்சிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஒழிஞ்சி கண்ணாமூச்சி விளையாடு அதான் போய் ஒழிஞ்சிக்கிறேன். உள்ளே போகிறாங்க அவங்க பாம்பாய்க்குள்ளே. இப்படி கேளிக்கையாக கைகளால் தாளம் போட்டுக்கொண்டு அந்த சிறுவர்கள் அந்த பாம்பு வாயினுள் நுழைந்தனர். உண்மை அறியாத சிறுவர்கள் இது உண்மையான பாம்புன்னு தெரியாமல் இது ஏதோ மலைப்பாம்பு, இது ஏதோ பிருந்தாவனத்தில் ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அது கல்லுலாம் அந்த பல்லுலாம் கல் நினச்சிக்கிட்டு பாறைகள் நினச்சிட்டு இது ஏதோ ஒரு பாதை, இது மலைக்குகை அப்படின்னு நினச்சின்னு அது உண்மையான பாம்புன்னு தெரியாமல் அது மலைக்குகை நினச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க பசங்களாம். இப்படி உண்மை அறியாத சிலர்கள் ஒருவருக்கொருவர் உண்மைக்கு மாறானதை பேசி கொண்டிருப்பதை கேட்ட ஸ்ரீகிருஷ்ணன், ஆஹா, இது உண்மையான மலைப்பாம்பை பொய்யான தோற்றம் என சொல்கிறார்களே, இவன் அரக்கன் அல்லவா என நிச்சயித்து எல்லா உயிர்களின் உள்ளத்திலும் உள்ள பகவான் தன் தோழர்களை பாம்பின் வாயில் செல்லாமல் தடுக்க மனம் கொண்டார். போகாதீங்க போகாதீங்க போகாதீங்க, அது வாய்க்குள்ளே போகாதீங்க அப்படின்னு ரொம்ப தொலைவில் பகவான் இருக்கான், கூப்பிட்டுனே வரான்.
போகாதீங்க, யாரும் வாய்க்குள்ளே போகாதீங்க போகாதீங்கன்னு தடுக்கிறது பார்த்தா அதுக்குள்ளே கடகடன்னு எல்லாம் உள்ளே போயிட்டாங்க பசங்கள்லாம். தடுத்துக்குள்ளே சல் சல் சல்னு பகவான் அந்த கால் சலங்கை கொஞ்சம் அப்படி ஓடியாரானா. வந்து பார்த்தா அத்தனை பசங்களையும் முழுங்கிடுச்சு. ஆனால் வாயை மூட மாட்டேங்குது. கிருஷ்ணன் வரவை எதிர்பார்க்கிறது அந்த அகாசுரன்ற பாம்பு. அப்போது அதற்குள்ளே அசுரனின் வயிற்றுக்குள்ளே சிறுவர்கள் கண்டுகளுடன் நுழைந்து விட்டனர். ஆனால் தன் சகோதரர்களை கொன்றதை நினைத்து பகனை கொன்ற ஸ்ரீ கிருஷ்ணனின் நுழைவை எதிர்பார்த்த அந்த அரக்கன் அவர்களை விழுங்கவில்லை. எல்லோருக்கும் அபயம் தருகின்ற ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை தவிர வேறு காப்பாளர் அற்றவர்களும் தன் கையிலிருந்து நழுவியவர்களும் யமனின் வாய்க்கு உணவாகி நிற்கின்றவர்களுமான இரக்கத்திற்குரிய சிறுவர்களை கண்டு கருணை பொங்க விதியின் செயலை நினைத்து வியந்தார். ஏன் முன்னாடியே அவரில் மரணத்தில் தலை செய்த விதியானது பத்தியா? ஆச்சரியம். நான் கூட இருக்கும்போதே இந்த குழந்தைங்க எப்படி பாம்பு வாய்க்குள் நுழைந்தார்கள். சரி அப்படின்னு சொல்லி இப்போது இங்கு செய்யத்தக்கது என்ன? இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? இந்த தீயவன் உயிருடன் இருக்கக்கூடாது. இவன் அடித்தா உள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கும் பாதிக்கும். அதே சமயத்தில் பேதைகளான இந்த சிறுவர்களுக்கும் துன்பம் ஏற்படக்கூடாது. ஆனால் இவ்விரண்டும் எப்படி நடக்கும் என்று ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வந்த அனைத்தும் அறிந்த ஸ்ரீகிருஷ்ணன் உடனே பார்த்தார். பகவான் சசர்னு தானும் அதனுடைய வாயில் நுழைஞ்சிட்டாராம். அப்போது பயத்தால் மேகத்தில் ஒளிந்திருந்த தேவர்கள் ஆஹா ஆஹா என்று கதறினார்களாம். கிருஷ்ணன் வாய்க்குள்ளே போயிட்டானே, ஆஹா குழந்தைகளை முழுங்கிடுச்சு, கிருஷ்ணனே முழுங்கிடுச்சு இந்த பாம்பு, கிருஷ்ணனுக்கு என்ன ஆகுமோ எல்லாம் பயந்தார்களாம் தேவரெல்லாம். அகாசுரனின் நண்பர்களான ஆனால் இந்த சமயத்தில் கம்சன் நல்லா மதுபானம் சாப்பிட்டுன்னு கொக்கரிக்கிறான். நேற்றுக்கு அகாசுரன் அவர்களை வதம் பண்ணிகிட்ருப்பான், கிருஷ்ணனை வதம் பண்ணிகிட்ருப்பான் நேற்றுக்கு அப்படின்னு நினச்சி அங்கே சந்தோஷப்படுறானா கம்சன். அகாசுரனின் நண்பர்களான கம்சன் போன்ற ராட்சசர்கள் மகிழ்ச்சியுற்றனர். தேவர்களின் ஆகாகாரத்தை கேட்ட அழிவற்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன்னையும் மற்ற சிறுவர்களையும் கண்டுகளையும் அசுரன் பொடிப்பொடியாக்க விளைகின்றதை கண்டு அவன் தொண்டையில் பகவான் டக்குன்னு பெரிய ரூபம் எடுத்துட்டார். வெகு உயரமான நொடி பொழுதில் வளர்ந்தார். அப்போ பகவான் அந்த தொண்டை குழாயில் பகவான் வளர ஆரம்பித்த உடனே அவன் தொண்டை மூச்சு வர அந்த வழி அடைப்பட்டதான். அந்த சுவாச குழாய் அடைப்பட்டு அவனால் மூச்சு விட முடியாமல் கண்கள்லாம் பிதுங்கி இங்குமங்குமாக அவன் புரள்றானான். அந்த உடம்பு வச்சுன்னு மலைப்பாம்பு உடம்பு வச்சுன்னு இங்குமங்குமாக புரளுகின்ற அவனது உடலில் நிரம்பிய மூச்சு காற்று மண்டையை பிளந்து கொண்டு வெளியேறியது. அதன் வழியே பிராணன் முழுவதும் வெளியேறிய பின் உயிரிழந்த நண்பர்களையும் கன்றுகளையும் தன் அமிர்த பார்வையால் உயிரூட்டி பிழைக்க செய்தார் கிருஷ்ணன். அவர்கள் உள்ளே போய் இறந்துட்டாங்க இல்லையா, அவர்களெல்லாம் கடாட்சத்தினாலேயே அவர் உயிர் பிழைக்க செய்கிறார். அந்த கன்றுகளையும் பிள்ளைகளையும் அப்படி உயிரிழந்த நண்பர்களையும் கன்றுகளையும் தன் அமிர்த திருஷ்டினால் உயிரூட்டி பிழைக்க செய்து அமிர்த பார்வையால் உயிரூட்டி பிழைக்க செய்து முக்தி அளிக்கும் பகவானும் அவர்களுடன் வெளியேறினார். அபய ஹஸ்தத்தை கொடுத்து எல்லாரையும் கையிலாக கொடுத்து வெளியேற்றினாராம். எல்லாரையும் தானும் வெளியேறினாராம் பகவான். அப்போ அந்த பருத்த பாம்பு மலைப்பாம்பின் உடலிலிருந்து அந்த மூச்சு வெளியேறும் போதே அந்த ஜீவ ஜோதியானதும் வெளியே கிளம்பிச்சு இல்லையா. அந்த பாம்பு அகாசுரனுடைய பாம்பு உடம்புலேருந்து பகவானே தியானித்து கொண்டிருந்தான் இல்லையா. அதனால் அவனுடைய ஜீவ ஜோதியானது வெளியே கிளம்பி வெயிட் பண்ணின்னு இருந்தான். பகவான் வெளியே வரத்துக்கு காத்துன்னு இருந்தான். அந்த பருத்த மலைப்பாம்பின் உடலிலிருந்து அற்புத பேரொளி ஒன்று கிளம்பியது. அது தன் ஒளியால் 10 திக்குகளையும் ஒளிபெறச் செய்தது. பகவான் வெளியேறுவதை காண சிறிது நேரம் வானில் காத்திருந்தது. தங்கிய அந்த பேரொளி தேவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருமேனியில் கலந்து விட்டது. அந்த ஜீவ ஜோதி பரஞ்சோதியில் கலந்துச்சு, கிருஷ்ணனோட ஐக்கியமாயிடுச்சு. பகவான் அகாசுரனுக்கும் மோட்சம் அளித்தான். பகவான் என்ன ஒரு பாக்கியம் பாருங்கள். அகாசுரனுக்கு தங்கள் நன்மை பொருட்டு அகாசுரனை வதம் செய்து உதவிய பகவானுக்கு தக்க மரியாதை செய்ய இயலாததை உணர்ந்த தேவர்கள் பூக்களை தூவினார்கள் பகவான் மேலே. அப்சரசுகள்லாம் நர்த்தனம் ஆடியும் கந்தர்வர்கள்லாம் பாடியும் வித்யாதரெல்லாம் வாத்தியங்கள் வாசித்தும் அந்தணர்கள்லாம் ஸ்தோத்திரம் செய்தும் பார்ஷத கணங்கள் அந்த விஷ்ணு பார்ஷத ஜனங்கள்லாம் ஜெயகோஷம் செய்தும் மிக்க மகிழ்ச்சி கொண்டு
அப்படி ஆடி பாடி கொண்டாடி எல்லாம் பாராட்டினார்களாம் இந்த அகாசுர மோட்ச காலத்தில். இந்த அற்புதமான ஸ்துதிகளையும் பாட்டொலியையும் ஜெயகோஷத்தையும் வாத்திய ஒலியையும் மற்றும் பல மங்கள ஒலிகளையும் கேட்டு தன் உலகை விட்டு கிளம்பி அங்கே வந்து பிரம்மதேவர், அதாவது பிரம்மதேவருக்கு அவனுக்கும் லீவே கிடையாதான். அண்ணா அழகாக சொல்கிறார், பிரம்மதேவர் பிரசவம் வேலை பண்ணுறது தான் பிரசவம் பார்க்கத்தான் வேலை, நிறைய சிருஷ்டிகளை பண்ணிட்டு இருப்பார். உடனே டக்குன்னு கையை அலம்பிட்டு ஓடியாந்தாராம். என்ன ஒரே ஆரவாரமாக கேட்குதே, ஒரே சத்தம் பூமியில், என்ன அப்சஸ்லாம் நாட்டியம் வராங்க, தேவரெல்லாம் புகழ்கிறாங்க, என்ன ஒரே கோலாகலமாக இருக்குது, என்ன விஷயம்னு வந்து பார்த்தா, அடடா கொஞ்சம் முன்னாடி வரக்கூடாதா, லேட்டாக வந்துட்டிங்களே, இப்போ தானே ஒரு அருமையான லீலையை பார்த்தோம், அகாசுர மோட்சத்தை பார்த்தோம். அந்த அகாசுர ஜோதியே கிருஷ்ணனிடத்தில் போய் ஐக்கியமாச்சு. இந்த பசங்களெல்லாம் உயிர் அப்படியே போய் உள்ளே போயிட்டாங்க, அவரெல்லாம் செத்து போனாங்க. அவரெல்லாம் அமிர்தத்தில் உயிர் பழிக்க வச்சு அந்த பாம்பையும் வதம் பண்ணி, அதுபோல் அகாசுரம் பாம்பு உடம்பு பாரு எவ்வளோ பெருசாக இருக்குது, 8 மைல் தொலைவு எவ்வளோ பெருசாக இருக்குது, அதை வதம் பண்ணிட்டான் பகவான். அருமையான நிலையை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களே நீங்கள். அப்போ பிரம்மதேவருக்கு ரொம்ப குறையாக இருந்ததான் அது. ஆஹா, இந்த லீலையை நம்ம பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு மகிம் மஞ்சுத்துவம், அந்த மஞ்சுளமான லீலையை பார்க்காம போயிட்டோமே, அந்த அகாசுர மோட்சத்தை பார்க்காம போயிட்டோமே, நமக்காக ஒரு மஞ்சளமான லீலையை பண்ண மாட்டானா அப்படின்னு எதிர்பார்த்தாராம். இது வதந்தான், ஆனால் பகவான் பண்ண அது அழகு தானே. அதுதான் இந்த அப்படி அங்கு வந்த பிரம்மதேவர் ஈசனான ஸ்ரீ கிருஷ்ணனது பெருமையை உணர்ந்து வியந்தார். அரசை பரிசுத்தே, இந்த மலைப்பாம்பின் தோல், யார் சுகாச்சாரியர் சொல்கிற பரிசுத்துக்களை, இந்த மலைப்பாம்புடைய தோல் வந்து காஞ்சி போச்சான். பிருந்தாவனத்தில் இடைசிறர்களுக்கு அது விளையாட்டு கொகையாக வெகு நாட்கள் இருந்து வந்ததும். அந்த பாம்பு காஞ்சி போச்சு, அதை செத்து போச்சு. அது காஞ்சி போன அந்த பாம்பு மேலே விளையாடுவாங்களாம், ஏறி ஏறி குதிப்பாங்களாம், அதுக்குள்ளே போவாங்களாம். அதுதான் தலை தான் ஓட்டையாக இருக்குது, அது வழியாக வெளியே வருவாங்களாம், மறுபடியும் அது உள்ளே போய் குதிப்பாங்களாம், அப்படியே சறுக்கி விளையாடுவாங்களாம். அந்த பாம்பு வழவழன்னு இருக்கு இல்லையா, அதை சறுக்கி விளையாடுவாங்களாம். அது ஒரு பொம்மை மாதிரி இருந்து தான். அப்படியேப்பட்ட அசுரன் எல்லாரையும் சாப்பிடக்கூடியவன், தேவரிலே பயந்து அமிர்தம் சாப்பிட்ட தேவரில் பயந்து கொண்டு இருந்த அந்த அசுரனுடைய உடலை இன்றைக்கி விளையாட்டு கருவியே ஆகிட்டான் பகவான். பொம்மை மாதிரி விளையாடுறாங்க அது அகாசுரன் உடம்புல பசங்களாம். பகவான் அப்படி ஆகிடுவான். பக்தர்களுக்கு தான் முக்கியத்துவம். அந்த அகாசுரன் முக்தி பெற்றான். ஆனால் அகாசுரன் உடம்பை வந்து ஒரு வருஷம் ஜாலியாக விளையாடுறாங்களாம். சரி விளையாடுறாங்க, அது வாய்க்குள்ளே போகிறாங்க, வெளியே வர்றாங்க, அந்த பல்லு மேலாம் போய் உட்காந்துக்கிறாங்க, அழகாக அது மாதிரிலாம் பண்ணுறாங்க. அது இனிமேட்டு ஒன்றுமே, அது உயிரட்ட ஒரு ஜடம் தானே. அப்போது அசுரனே ஒரு விளையாட்டு பொம்மையாக்கிட்டான் ஒரு பகவான் தன் பக்தர்களுக்கு. அதுதான் அது விளையாட்டு கொகையாக வெகு நாட்களுக்கு இருந்து வந்ததான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன் 5வது வயதில் அகாசுரனை வதைத்து அவனுக்கு முக்தி அளித்து இந்த இடைசிறர்களை மரணத்திலிருந்து காத்ததை அன்று கண்ட கோபால பாலர்கள்லாம் இன்று தான் ஸ்ரீகிருஷ்ணனின் 6வது வயதில் போய் சொல்கிறாங்களாம். ஒரு வருஷம் பொறுத்து சொல்கிறாங்களாம். அவங்க அம்மாக்கள்லாம் போய் இந்த கோபாலர்கள்லாம் சொல்கிறாங்களாம். என்னன்னு சொல்கிறாங்க, இன்று ஸ்ரீகிருஷ்ணனின் கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் இன்றைக்கி தான் அகாசுரனை வதம் பண்ணா அப்படின்னு அந்த பசங்களாம் போய் சொல்லுதுங்களாம். எது 5வது வயசில் நடந்த விஷயம் அகாசுர மோட்சம் 6வது வயசில் போய் சொல்லுதுங்களாம் அந்த குழந்தைங்க. அப்போ அம்மாலாம் சொன்னாங்க, டே அது ஒரு வருஷம் ஆச்சுடா சொல்லி நடந்து போமா, இன்றைக்கி தான்மா கிருஷ்ணன் அந்த அகாசுரனை வதம் பண்ணான் அப்படின்னு பசங்களாம் போய் சொல்கிறது. அப்போ நடுவில் ஒரு வருஷம் என்ன ஆச்சு, ஏன் இந்த குழந்தைங்க இப்படி சொல்லுது? அதே சமயத்தில் தாய்மார்கள்லாம் ஒரு வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த குழந்தைகள் மட்டும் எப்படி இன்றைக்கி நடந்த மாதிரி தோணுச்சு? அப்போ நடுவில் கிருஷ்ணன் ஏதோ குளறுபடி பண்ணியிருக்கான், ஏதோ குழப்பம் விளைவிச்சிருக்கான். இவரெல்லாம் பசங்களாம் பார்த்தா இன்றைக்கி தான் நடந்ததுன்னு சொல்லுதுங்க. அவனுக்கு இன்றைக்கி நடந்த மாதிரி இருக்குது. ஆனால் அந்த மாமிகளுக்கெல்லாம் பார்த்தா, அந்த கோபிகள்லாம் பார்த்தா, அந்த குழந்தைகளுடைய தாய்மாரெலாம் பார்த்தா அது நடந்து ஒரு வருஷம் ஆகுதுன்றாங்க. உண்மையிலே பிருந்தாவனத்தில் பார்த்தா ஒரு வருஷம் ஆச்சு அது நடந்து. 5வது வயசில் நடந்த விஷயம் 6வது வயசில் நடந்ததாக சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு இதை பரிசுத்த மகாராஜா அதை விட மாட்டார். உடனே அந்த ரகசியம், அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன நடந்ததோ அதை சொல்லணுன்ட்டு கேட்க போகிறாரு. இப்போ அதான் கேட்குறாரு. அது வியப்புடன் கூறினார்கள். மனித குழந்தையாக மாயால் வடிவெடுத்த ஸ்ரீ கிருஷ்ணன் தான் புலனுக்கு உட்படாததுமான காரிய காரண உருவான உலகின் மூல தத்துவத்தை படைத்தவர் அவர் தான்.
அந்த பகவானுடைய ஸ்பரிசத்தால் பாவங்கள் நீங்கியவனான அகாசுரன் தீயோருக்கு கிட்டாத பகவானின் சாரூபிய முக்தியை பெற்றதும் ஒன்று வியப்பல்ல. சாரூபியம்னா பகவானைப் போல திருமேனி. ஸ்ரீ வைகுண்டத்தில் உள்ள விஸ்வக்சேனர் முதலியோர் சாரூபியம் பெற்றவர்கள். வைகுண்டத்தில் விஸ்வக்சேனர் இருக்காரே, அவர் பகவானை போலே இருப்பார். அது மாதிரி சாரூபியம். அந்த சாரூபிய முக்தி பெற்றாராம் யார்? அகாசுரன். பகவானின் அழகுமிக்க திருமேனியை ஒரு தடவை மனத்தில் பதித்த பாவனையே நினைப்பே சாளுக்கியம் முதலிய நிலைகளை தரும். அது பகவானை ஒரு நாள் இழுத்து பிடிச்சி இருதயத்தில் நிறுத்திட்டா அதுவே நம்ம சாளுக்கிய மோட்சத்தையே கொடுத்துருமா. அப்படி இருக்கும்போது அது பகவானிடம் மிக்க பக்தி கொண்டவர்களுக்கே கிட்டும். ஆனால் பகவானும் இந்த எதிராளியாக இருந்த அகாசுரனும் கூட இப்படிப்பட்ட சாரூபிய முக்தி கொடுத்துருக்கான். பகவான் எந்த விதத்துலையாவது விரோத பாவத்தில் பகவானை நினைச்சான் இல்லையா, அதனால் அவனுக்கு பகவான் மோட்சம் அளித்து விட்டார். பகவான் எப்படிப்பட்டவன்னா, பகவான் ஆத்மானந்தத்தின் முழு திருவுருவம், சச்சிதானந்த ஸ்வரூபம். அவன் மாயை அவர் பக்கலில் நெருங்கவும் முடியாது இல்லையா. அவ்வாறான பகவானே எல்லார் ஹிருதயத்திலையும் பகவான் நுழைவான் இல்லையா. பகவான் ஹிருதயத்தில் வச்சு தியானம் பண்ணுறாங்க யோகிகள்லாம். ஆனால் இவன் பகவான் வாய்க்குள்ளே இவனே போய் நேராக உள்ளே போயிட்டான்னா, அகாசுரன் நெஞ்சுக்குள்ளே இவனே போயிட்டான். வாய் வழியாக நெஞ்சுக்குள்ளே கிருஷ்ணனே உள்ளே போயிட்டான்னா இவன் பாக்கியத்தை என்ன சொல்கிறது. எல்லாம் நெஞ்சில் நிறுத்தத்துக்கு யோகிகள்லாம் பாடுபடுறாங்க, நிறுத்த முடியல. ஆனால் அகாசுரன் வாய்க்குள்ளே இவனே உள்ளே போயிட்டான். அப்போ இவன் எவ்வளோ பேர் பாக்கியசாலி போகிறாங்க அந்த அகாசுரன். அப்போது அப்படியாப்பட்ட பகவானே அந்த அகாசுரன் உடலில் நுழைந்தார் எனில் அவன் முக்தி பெறுவதில் ஐயம்தான் உண்டோ? கிடையாது. சூதர் சொல்கிறார், அந்தணர்களே, யாதவ மணியான ஸ்ரீ கிருஷ்ணனால் உயிரூட்ட பெற்ற பரிசுத்து. அப்படி தானே பிரம்மாஸ்திரத்தில் அஸ்வத்தமம் விட்ட பிரம்மாஸ்திரத்தில் காப்பாற்றப்பட்டவர் யார்? பரிசுத்து, விஷ்ணுராதன்னு பேர். உத்தரை கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து பகவான் காப்பாற்றினாரே, அப்போ பாம்பு வாய்க்குள்ளே நுழைஞ்சு அந்த குழந்தைகளை காப்பாற்ற மாட்டாரா பகவான்? கோபரெல்லாம் அப்படின்னு அவங்களுக்கே புரிகிற மாதிரி நம்புகிற மாதிரி இங்கே சொல்கிறார். அந்த யாதவமணியான ஸ்ரீ கிருஷ்ணனால் உயிரூட்ட பெற்ற பரிசுத்து தன்னை காத்தளித்த பகவானின் வியக்கத்தக்க வரலாற்றை கேட்டு மனம் கவரப்பெற்று வியாசரின் புதல்வரான ஸ்ரீ சுகரிடம் மறுபடியும் ஸ்ரீ கிருஷ்ணனின் புனிதமான அந்த கதையை கூற வேண்டினான். அரசன் பரிசுத்து கேட்குறான், பிரம்மஸ்வரூபம் பிரம்மமே, பிரம்மன்னு தான் கூப்பிடுவார் யார்? சுகாச்சாரியர். இவர் ராஜன் தான் கூப்பிடுவார் சுகாச்சாரியார் பரிசுத்தை. அதனால் பிரம்மனே 5 வயதான பால்ய நிலையில் நிகழ்ந்ததை 6வது வயதில் சிறுவர்கள் சொன்னார்கள் என்று கூறினீர்களே, இறந்த காலத்தில் நிகழ்ந்ததொன்று நிகழ்காலத்தில் நிகழ்ந்ததாக எப்படி ஆகும்? எனக்கு புரியவில்லையே. என்றைக்கும் நடந்த விஷயம் இன்றைக்கி நடந்த மாதிரி எப்படி சொல்ல முடியும்? எங்களுக்கு புரியல, அது சொல்லுங்கள், விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு பரிசுத்து கேட்குறார். விஸ்தாரமாக சொல்லுங்கள் அது கதை. அந்த நடுவில் ஒரு வருஷம் என்ன ஆச்சு அது சொல்லுங்கள் அப்படின்ட்டு சுகாச்சாரர்கள் கேட்குறாரு பரிசுத்து. மகாயோகியான குருவே, இந்த ஹரியின் மாயையே தான், இந்த ஹரியினுடைய மாயாக தான் இருக்குமே தவிர இந்த லீலையை, இதில் நடுவில் ஏதோ பகவான் லீலை பண்ணியிருக்கான், அது என்னன்னு தெரியல, அது வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு இதனை கேட்க பெரும் ஆவலாக உள்ளது, அதனை விளங்க நீங்கள் கூறுங்கள் குருவே. சத்திரியர்கள் ஆயினும் நாங்கள் உலகில் மிக்க பாக்கியம் செய்தவர்கள். ஏனெனில் தங்களிடமிருந்து புண்ணியமான ஸ்ரீ ஹரியின் கதை என்னும் அமுதத்தை பருகிறோம் அல்லவா. இதை விட பெரும் பாக்கியம் வேறு என்ன இருக்க முடியும்? நாங்கள் பாக்கியம் செய்தவர்கள் தானே நாங்கள், அதனால் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது பரிசுத்து சுகாச்சாரியர்கள் கேட்குறாரு. அப்போது சூதர் இந்த கதையை யார் சொல்கிறது? சூதர் சவுனகாதி மகரிஷி சொல்கிறார். அப்போ சூதர் சொல்கிறார், பகவத் பக்தர்களின் திலகமே, யார்? சவுனகரை பார்த்து சொல்கிறார். சவுனகரே அப்படிப்பட்ட பரம் பாகவதரான். சூதர் சொல்கிறார், பகவத் பக்தர்களின் திலகமே சவுனகரே, பரிசுத்து இவ்வாறு கேட்கவே பகவானது திருவிளையாடல்களை நினைத்து தன்வசம் இழந்து வியாசரின் குமாரரான ஸ்ரீ சுகர் சற்று நேரத்தில் மெதுவாக தன்னிலை அடைந்து பரிசுத்திடம் கூறலானார். அந்த பகவான் எல்லாமே கன்றாவும் குழந்தைகளாம் மாறினா இல்லையா, அந்த பிரம்ம மோகனம் இல்லை, அதை நினச்சாரோ இல்லையா அப்படியே பாவ சமாதிக்கு போயிட்டார் சுகாச்சாரியர். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரக்திக்கு வந்து அப்புறமா அந்த கதையை சொல்ல ஆரம்பித்தார். அது ரகசியமாக அந்த பிரம்ம மோகன நிலையில். அதனால் அதை கேட்டால் தான் சொல்லணுன்றதுக்காக பரிசுத்து கேட்கட்டும் சொல்லலான்னு இருந்தார். பரிசுத்து கேட்டான் அந்த ரகசியம். அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நடந்தது.
அது இப்போ தான் சொல்ல போகிறார் சிவாச்சாரியார். இது சரி, ஓகே, பார்க்கலாமா? பார்ப்போம். பிரம்மதேவனுடைய மயக்க ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பரிசுத்தை பார்த்து சொல்கிறார் சுகரே, பெரும் பாக்கியசாலியே, பகவானின் அடியார்களில் சிறந்தவனே, நீ நல்ல கேள்வி கேட்டப்பா. தொடர்ந்து பகவானின் கதையை பற்றி கேட்டு கேட்டு அக்கதையை புதியதாக செய்கிறாய். நான் ஏற்கனவே கேட்டதாக இருந்தாலும் நீ கேட்கறதுனால இது மறுபடியும் நான் சொல்கிறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சதுனாலே அந்த கதையை என்னவோ புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது கதையே புதியதாக்குகிறாய். எந்த தடவை கேட்டாலும் எத்தனை தடவை சொன்னாலும் பகவான் கிருஷ்ண லீலைகள் நவநவமாக தான் இருக்கும். அது ஏற்கனவே கேட்டது தானே இருக்காது. சுவையறிந்த நல்லோரின் வாய், காது, இதயம் மூன்றும் பகவானின் லீலைகளை பாடுவதிலும் கேட்பதிலும் நினைப்பதிலுமே அமைகின்றன. ஏனெனில் அவர்கள் பகவானின் திருவிளையாடுகளை ஒவ்வொரு நொடியிலும் புதிதாகவே உணர்கின்றார்கள். இது அவர்களுடைய இயல்பு. பெண்களை சுற்றி அலைகின்ற வாலிபர்கள் பெண்ணை பற்றிய பேச்சில் புதுமை உணர்வது போன்றது இது. அது மாதிரி தான் பகவான் லீலைகளில் பக்தர்கள்லாம் அப்படி அனுபவிக்கிறார்களாம். அதை பற்றி பேசி, அரசே கருத்துடன் கேள், ரகசியமாயினும் உனக்கு நான் கூறுகின்றேன். நீ கேட்டதுனால ரகசியம் இது, கேட்டதான் சொல்லணும், அதனால் நீ கேட்டதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது ரகசியமானது, இருந்தாலும் உனக்கு நான் சொல்கிறேன். குருவானவர்கள் தன் அன்புக்குரிய சீடனுக்கு ரகசியத்தையும் கட்டாயம் கூறுவார்கள் அல்லவா? அகாசுரனின் வாயிலிருந்து கன்றுகளையும் சிறுவர்களையும் மீட்ட பகவான் அவர்களை யமுனை ஆற்றின் மனத்திட்டிற்கு அழைத்து சென்று இவ்வாறு கூறலானார். என்ன சொல்கிறாரு? பசங்க தோழர்களே, யமுனையின் இந்த திட்டு மென்மையும் தூய்மையும் கொண்ட மணலால் ஆனது. நம் விளையாட்டிற்கு மிகவும் ஏற்றது. மலர்கிற தாமரைகளின் மனத்தால் தேனீக்கள் கவரப்பட்டு ரீங்காரமிட அதன் எதிரொலியாக மரங்களில் உள்ள பறவைகள் கூவுகின்றன. நண்பகலாகி விட்டது. மணி 12 ஆகி போச்சு. நம்ம பசி எடுக்குது. நல்லா பசியால் வாடுகிற நாம் இங்கேயே, ஏற்கனவே இப்போ ஆகாசுரம் போற்றம் முடிஞ்சிச்சு, அது நம்மளுக்கு பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்ணும். நாம் பசியால் வாடுகிற நாம் இங்கேயே உணவேற்போம். கன்றுகளும் ஆற்றின் நீரை பருக்கிவிட்டு அவைகள் மெல்ல மெல்ல புல்மையட்டும் அப்படின்னு கண்ணுக்குட்டிலாம் அவுத்து விடுங்க. அது பாட்டுக்கு இந்த யமுனையை தண்ணீர் குடிச்சிட்டு அப்படியே புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கட்டும், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் உரிகளை அவிழ்த்தாரலாம். அப்படியே என்று கூறிய சிறுவர்கள், எப்பா நீ எப்போ சொல்ல போகிறேன்னு காதலுக்குன்னு சொல்லி அந்த 12 மணி நேரத்தில் அந்த யமுனை கரையில் அங்கே வனபோஜனம் பண்ண போகிறாங்க. கன்றுகளை நீர் பருக்க செய்து மேய்ச்சல் தரையில் மேய விட்டுவிட்டு உரிகளை அவிழ்த்து பகவானுடன் மகிழ்ச்சியுடன் உணவை சாப்பிட தொடங்கினார்கள். ஸ்ரீ கிருஷ்ணனை சுற்றி வட்டமாக சிறுவர்கள் அமர்ந்தனர். கண்கள் மலர ஸ்ரீ கிருஷ்ணனிடமே பார்வையை செலுத்தி அமர்ந்துள்ள சிறுவர்கள் தாமரை மலரின் நடுவில் இருக்கும் மணியை சுற்றி விளங்கும் இதழ்கள் போல காட்சியளித்தனர். பகவான் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு உட்காந்தான். எல்லாரும் பக்கத்தில் கிருஷ்ண பக்கத்துலேயே உட்காரத்துக்கு ஆசைப்பட்றாங்க. அப்போ எல்லாம் ஒருத்தன் அடிக்கிறான், இப்படி அடிக்கிறான். நான் தான் கிருஷ்ண பக்கத்தில் உட்காரேன். ஆனால் கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டான்? சரி, டக்குன்னு நடுவில் உட்காந்துட்டா சுற்றி எல்லா பசங்களும் இருக்காங்க. ஒரு பக்கம் முதுகு காமிச்சு நிற்பான். இல்லை, எந்த பக்கம் பார்த்தாலும் கிருஷ்ணனுடைய முகம்தான். கிருஷ்ணன் என்ன தான் பார்க்குறான் பாரு, கிருஷ்ணன் என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு பண்ணிட்டானான். அப்படி தன் மாயினால் எல்லாரையும் பகவான் பார்க்குறானோ ஒரே சமயத்தில். ஆனால் ஒரு பக்கம் முதுகு தெரியணும், ஒரு பக்கம் முகம் தெரியணும். இல்லை, எல்லா பக்கமும் முகமே தெரியுதான் பகவானுடைய முகம். பகவான் நடுவில் ஒரு தாமரை மலரில் நடுவில் ஒரு அந்த மொட்டு, அந்த மஞ்சள் மகரந்தம் நடுவில் இருக்கிற மாதிரி பகவான் நடுவில் இருந்துட்டானா சுற்றி தாமரை இதழ்கள் இருக்கிற மாதிரி அந்த கோபுரம்லாம் சுற்றி இருக்கிறாங்களாம். அப்போ அவர்கள் அந்த குழந்தைகள்லாம் கிருஷ்ணன் என்ன தான் பார்க்குறான் அப்படின்னு பார்க்குறான். அப்படி கண்கள் மலர ஸ்ரீ கிருஷ்ணனிடமே பார்வையை செலுத்தி அமர்ந்துள்ள சிறுவர்கள் தாமரை மலரின் நடுவில் இருக்கும் அந்த மகரந்தத்தை சுற்றி விளங்கும் இதழ்கள் போல் காட்சியளித்தார்களாம். சில பேர் சாப்பாட்டுக்கு என்ன டிஃபன் பாக்ஸா, தட்டா, ஏதாவது பிளேட்ஸ் ஏதாவது இருக்கான்னா எதுவும் இல்லையா. அந்த ஒரு பூவினுடைய இதழ், அதாவது வாழை மடல் பூ இருக்கு இல்லையா, அதனுடைய இதழ், அதான் அந்த பூ மடல் இருக்கு இல்லையா, அதுவே சாப்பாடு பாத்திரமாக ஆக்கி கொண்டார்கள்.
சில பேர் வாழை இலை, அப்புறம் தளிர், துளிர், முளை, பழத்தோல், உரி, மரப்பட்டை, காய். ஒரு சொரக்காய் இருக்குன்னா அந்த சொரக்காவே 2ஆக பிளந்தா அதுவே பாத்திரம் மாதிரி ஆகிடும். அது மாதிரி ஒரு காய், ஒரு கற்கள், அந்த கற்கள் பாறைகள் இருக்குல்லையே, அந்த பாறையை பாத்திரமாக வச்சுருக்காங்க. இயற்கையில் இருக்கிற பாத்திரங்கள் இதெல்லாம் அந்த அவைகளை பாத்திரங்களாக கொண்டு அவைகளை உணவேற்றார்கள் அவர்கள். இவற்றில் அவரவருக்கு கிடைத்தவற்றை உண்பதற்கேற்ற பாத்திரமாக வைத்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினார்கள். பூ மடல்கள், வாழை மடல்களை சில பேர், பாக்குப்பட்டையை சில பேர், அதே சமயத்தில் வாழை இலையை சில பேர், இந்த பழத்தினுடைய தோல் இருக்கு இல்லையா, பலாப்பழம் எடுத்துட்டோம்னா அதனுடைய தோல் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு பழத்தினுடைய தோல் இருக்கு இல்லையா, அந்த தோலையே பாத்திரமாக வைத்து கொண்டு வருவார்கள். என்னென்ன கிடைக்குதோ அந்த இயற்கையில் அதே தான். ஒரு மரப்பட்டை இருக்கு இல்லையா, அந்த மரப்பட்டையை தோலாக கொண்டு வருவார்கள். இப்படியெல்லாம் மரப்பட்டத்தில் அதுவே பாத்திரமாக கொள்வார்கள். இப்படியெல்லாம் அந்த கற்கள் இருக்குது பாறைனா, அந்த பாறையை நல்லா கழுவிட்டு அதே பாத்திரமாக கொண்டு அதில் வச்சு சாப்பிடுவாங்களாம். பத்தியா, இவங்களுக்கு தான் விதவிதமான பாத்திரம் இல்லையா. பூக்களும், இலைகளும், தளிர்களும், துளிர்களும், முளைகளும், பழத்தோள்களும், உரிகளும், மரப்பட்டை, காய், கற்கள் அவர்களுக்கு கிடைத்தவற்றை உண்பதற்கேற்ற பாத்திரமாக வைத்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினார்கள். எல்லோரும் தத்தம் உணவின் சுவையை விளக்கி கொண்டு சிரித்தவாறு மற்றவரை சிரிக்க செய்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சேர்ந்து உணவு உண்டார்களாம். கிருஷ்ணா, எங்கள் வீட்டில் பாரு, அம்மா சக்கரை பொங்கல் செய்திருக்க பாரு, நெய் ஒழுகிறது பாரு, இந்தா சாப்பிட்ற, குர்ரா அப்படின்னு கிருஷ்ணன் வாங்கி சாப்பிட்றானா. அவன் ஊட்டிக்கிறானா, அதை வாங்கி பகவான் ஊட்டி விட்றானா. அவனுக்கு கிருஷ்ணன் அவங்களுக்கு ஊட்டி விட்றானா, கிருஷ்ணனுக்கு இவங்க ஊட்டி விட்றாங்களாம். அதில் முந்திரி பருப்புலாம் இருக்குப்பார், திராட்சை இருக்குப்பார் அப்படின்ட்டு. சில பேர், கிருஷ்ணா தச்சி மாமா இருக்குது, இருந்தால் சாப்பிடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் மொத்தம் விட்டுறான், குர்ரா அப்படின்னு. தச்சி மாமா கொடுக்குறான். சரி, இது வடுமாங்க உடனே அதை படுக்குன்னு கட்சிக்கிறான். பகவான் ரசிக சிகாமணி கையில் நிறைய தயிர் சாதம் இருக்குது. விரல்கள்லாம் நாத்தங்காய் இருக்கா, எலுமிச்சை இருக்கா, மாங்காய் இருக்கா, அப்படி விரல்கள் நடுவில் சொல்லி அந்த தயிர் சாதம் சாப்பிட்றது, படுக்குன்னு அங்கே மாங்காவை கட்சிக்கிறது. அவன் ரசிக சிகாமணி இல்லையா, அவன் உலகுண்ட பெருவாயினாச்சு. அவங்க சாப்பிட்றதுக்கு மற்றவங்கள சொல்லிக் கொடுக்கணும், அவன் தானே உலகத்துக்கே சொல்லிக் கொடுக்குறான் எப்படி சாப்பிட்ணுன்னு. அப்படி ரசித்து சாப்பிட்றானாம். சில பேர் புளியோதரை கொடுக்குறாங்களாம், வாயில் ஊட்டுறாங்களாம். அவர்களுக்கு இவனுடைய தயிர் சாதத்தை அவனுக்கு வாய் ஊட்டி விட்றானாம். சில பேர் லெமன் ரைஸ், அப்படி அவங்கவுங்களுடைய சாப்பாட்டு வச்சு, கிருஷ்ணா தயிர் சாதம் பார் எப்படி எவ்வளோ தயிர் அருமையாக இருக்கு சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை அருமையாக சாப்பிட்றான் பகவான். சக்கரை பொங்கல் அப்படி சாப்பிட்றான், நெய் ஒழுகுது அப்படி ரசித்து சாப்பிட்றான். அப்படி ஒவ்வொரு உணவும் பசங்களுக்கு பகவான் ஊட்ட, இப்படி அந்த கோலாகலமான நிகழ்ச்சி நடக்கின்றது. பகவான் பிரதக் சுபோகம் ருச்சி அப்படி தத்தம் உணவின் சுவையை விளக்கி கொண்டு சிரித்தவாறு மற்றவரை சிரிக்க செய்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணா இந்தடா வடுமாங்கா இருக்குது ஒன்றுமாடா குட்ரா அப்படின்னு கேட்குறான் கிருஷ்ணன். அது எச்சில்டா, அவன் கஷ்டம்டா அப்படின்னு. இந்த பக்கம் தாண்டா கடிச்சிருக்கேன், இந்த பக்கம் கட்சிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறானா. அதை டக்குன்னு படுக்குன்னு கட்சிக்கிறானா பகவான் தயிர் சாதம் சாப்பிட்றவங்க. இப்படி ஸ்ரீ கிருஷ்ணனுடன் சேர்ந்து உணவு உண்டார்கள். ஆஹா, தேவரெல்லாம் பார்த்து பொறாமப்பட்டாங்களாம், ஆச்சரியப்பட்டாங்களாம். என்ன பாக்கியம், நாமளும் மெனக்கட்டு தேவரெல்லாம் ஆனோம். என்னவோ கர்மக்களை செய்து தேவரெல்லாம் ஆனோம். இங்கே பார்த்தா அதில் வேறு கர்ம தேவர்கள் வேறு இருக்காங்களாம். இயற்கையாகவே தேவர்கள் இந்திரன் சந்திர முதலானவர்கள் இருக்காங்க. இதில் வேறு கர்மாவனால் தேவர்கள் ஆனவர்கள் சில பேர் இருக்காங்களாம். அவங்களுக்கெல்லாம் சும்மா லைட்டாக ஒரு ட்ராப் தான் கொடுப்பாங்களாம் ஒரு நாளைக்கு அமிர்தம். ரொம்பலாம் குத்துற மாட்டாங்களாம் தேவர்கள். அவங்க ஆத்தி குடிப்பாங்க டெய்லியும் அமிர்தத்தை, மற்ற இந்திரன் சந்திரன்லாம். ஆனால் இவங்க கர்ம தேவர்கள் மட்டும் தனியாக ஒரு தெருவு இருக்காங்க சொர்க்கலோகத்தில். அவங்களுக்கு கர்ம தேவர்கள், அவங்களாம் கொஞ்சம் தான் லைட்டாக கொடுப்பாங்களாம் அந்த அமிர்தம், இந்த சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனால் ஸ்ரீனே புண்ணியம் மத்தியில் புண்ணியம் தின்னு போச்சுன்னா அங்கே கீழே தள்ளிவிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு எப்பவுமே ஒதுக்கி வச்சுருக்காங்க. அப்போ அவரெல்லாம் பார்த்து ஏங்குறாங்களாம். நம்மளும் மெனக்கட்டு யாகங்கள்லாம் பண்ணி, இவ்வளோ புண்ணியங்கள் பண்ணி, தான தர்மங்கள்லாம் பண்ணி மெனக்கட்டு சொர்க்கலோகத்தில் சௌக்கியமாக இருக்கும்னு வந்தோம். இந்த கோபர்கள், ஆஹா, இந்த பிருந்தாவனத்தில் இந்த கோபருடைய பண்ண பாக்கியம் என்னத்தை சொல்கிறது. கிருஷ்ணனாலே ஊட்டப்பட்டு கிருஷ்ணனுக்கு இவர்கள் ஊட்டி கொண்டு இந்த பரபிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டிருக்கார்களே, இவருடைய பாக்கியம் அல்லவா பாக்கியம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒரு காக்கா ரூபம் எடுத்துடாது அவர்கள் சாப்பிட்ட எச்சில் நம்ம சாப்பிட்லாமேன்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணுறாங்களாம். இதெல்லாம் மகான்கள் உபன்யாசத்தில் சொல்லுவாங்க, வேறு புராணந்திரங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க.
அப்போ காக்க ரூபம் எடுத்த உடனே நீங்கள் அப்போ பகவான் பார்த்தான், ஆஹா இந்த காக்கா ரூபத்தில் வர்றது யார்? அந்த தேவர்கள், அதான் கர்ம தேவர்கள். அப்போ பார்த்தா, டேய் யாரும் கை கழுவக்கூடாது சாப்பிட்டா. ஏன் கை கழுவினா என்னென்ன? கை கழுவினா அந்த மகான் அவர்கள் என்ன நினைக்கிறாங்களா, அந்த பாகவத பிரசாதம் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே மீன்களாக போய் சாப்பிட்லாம், இல்லை எங்கேயாவது கீழே உதறிட்டாங்கன்னா அதை போய் நம்ம காக்கா வடிவத்து சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் தேவர்கள். அப்போ சொல்கிற யாரும் கை கழுவக்கூடாது. கை கழுவினா எப்படின்னா கம்பமே காவேரி. அதாவது எங்கன்னா கோயிலில் சாப்பிட்டான்னா அப்படியே கம்பத்தில் தொடச்சிட்டு போயிடுவோம். அந்த காலத்தில் அது மாதிரி கோயில்களில் புளியோதரை குத்தாங்கன்னா எதனா புளியோதரை எதனா தயிர் சாதம் எதனா குத்தாங்கன்னா அப்படியே கம்பத்தில் கம்பமே காவேரி தொடச்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சின்ன பசங்க தானே, அதாவது மரத்துலேயே போய் எங்கன்னா தொடச்சிங்க, அவ்வளோதான், கை கழுவாதீங்கன்னு. ஏன்னா தேவரெல்லாம் காக்கை வடிவம் எடுத்துன்னு சாப்பிட்டு போகிறாங்கிறதுக்காக. நீங்கள் தானே என்ன வேணான்னு சொல்லிட்டு நீங்கள் சொர்க்கலோகம் போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போனீங்க, அதனால் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா பாகவத பிரசாதம் அவ்வளோ லேசில் கட்சிடாதான். அதுக்காக சொல்லுவாங்க மகாத்மாக்கள். பிரம்மஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமி கூட இந்த இடத்துல அழகாக வர்ணிப்பார். கம்பமே காவேரி அப்படின்னாரு, அழகாக சூப்பராக சொல்லுவார். அப்போது விண்ணவர்கள்லாம் பார்த்து கொண்டு இருக்க வேள்விகளி பகவான் யஜ்ஞபாகத்தை உண்ணக்கூடியவனாகிய பகவான் போக்தாராம் யஜ்ஞ தபசாம். என்ன ஒரு ஸ்லோகம் அருமையாக இந்த இடத்துல சுகாச்சாரியர் அருமையாக சொல்கிறார். யாகங்களில் ஆவிர்வாகம் பெறக்கூடிய பகவான் இந்த குழந்தைகள் சாப்பிட்ட எச்சில பகவான் சாப்பிட்றானே, இவரெல்லாம் என்ன பாக்கியம்ப்பா. பகவானே பகவானே அந்த சாக்ஷாத் நாராயணனே இங்கே குழந்தைகள் எச்சில் சாப்பிட்றோம். அப்படி வேள்விகளின் ஹவியுணவை ஏற்கின்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அருகில் புல்லாங்குழலையும் இடது கக்ஷத்தில் ஊது கொம்பையும் பிரம்பையும் இடுக்கி கொண்டு இங்கே சிறுவர்களுடன் விளையாடி கொண்டு ஒரு கையில் அப்படி புல்லாங்குழல் வச்சுருக்கான், அக்கலில் அப்படி வச்சுருக்கான். ஒரு கையில் இடுப்பில் புல்லாங்குழல் சொருக்கியிருக்கான், அக்கலில் மாடு மேய்க்கிற கொம்பு வச்சுருக்கான். ஒரு கையில் தயிர் சாதம் வச்சுருக்கான், விரல்கள் நடுவில் ஊறுகாய்களை வச்சுருக்கான். இப்படிதான் ஒரு கையில் பசங்களை தடைப்படுத்துன்னு அவர்கள்லாம் ஆசுவாசப்படுத்தி ஊட்டி விட்டுன்னு இருக்கான் பகவான். இடது கையில் தயிர் சாதம் வச்சுருக்கான், வலது கையில் எல்லோரையும் ஊட்டி விட்டுன்னு இருக்கான் பகவான். என்னெல்லாம் பண்ணுறான் பாருங்க கிருஷ்ணன். அப்படி ரசிகாமணியாக அழகாக காட்சியளிக்கின்றான். இப்போது இடது கக்ஷத்தில் ஊது கொம்பையும் பிரம்பையும் இடுக்கி கொண்டு இங்கு சிறுவர்களுடன் விளையாடி கொண்டே நண்பர்களின் நடுவே தன்னை சூழ்ந்து அமர்ந்துள்ள தன் நண்பர்களை கேலி செய்து கொண்டு இதெல்லாம் விளையாட்டு சிரிக்கை செய்து கொண்டு தானும் சிரித்து கொண்டு ஜாலியாக அப்படி இடது கையில் பிசைந்த இடது கையில் லெஃப்டில் தான் வச்சுருக்கான் தயிர் சாதத்தை உருண்டையும் விரல்களின் இடுக்கையில் ஊறுகாயையும் வைத்து கொண்டு சாப்பிட்டார். அவர் தீராத விளையாட்டு பிள்ளை, அப்படி தீராத விளையாட்டு பிள்ளை அல்லவா. அப்படி பண்ணுறான் பகவான். அப்படி ரசித்து இந்த லீலையை புரிகின்றான் பகவான். கோபர்களெல்லாம் பார்த்து ஆனந்தப்படுறார்கள், வானவர்களாகிய தேவரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறார்கள். என்ன பாக்கியம், என்ன அகோபாக்கியம் அகோபாக்கியம். நந்தகோப பிரஜோகசாம் என்மித்திரம் பரமானந்தம் பூர்ண பிரம்ம சனாதனம். பூர்ண பிரம்மமான சனாதனம் அப்படின்னு பின்னாடி பிரம்மதேவ ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். அப்படிப்பட்ட பரபிரம்மமா அல்லவா உங்கள் குழந்தைகளாக விளையாடுறது. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம். பரத குலத்தவரே, இவ்வாறு உணவருந்தும் இடைச்செல்வர்கள் பகவானது இன்சுவை லீலைகளில் ஈடுபட்டு வெளி உலகை மறந்து நிற்கையில் கன்றுகள் புற்களின் பசுமையால் கவரப்பட்டு காட்டிற்குள் வெகு தூரம் சென்று விட்டன. அதெல்லாம் அப்படியே புள்ள மஞ்சள் ரொம்ப தூரம் போயிடுச்சு. அது கண்ணுக்கு தெரியாத அளவு போயிடுச்சு. எங்கடா பசுக்களுக்கு கண்டா கண்ணுடி காணோம் அப்படின்னா, சரி நீங்கள் சாப்பிட்றது நிறுத்தாதீங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி கிருஷ்ணன் தான் ஏந்து போகிறான். அதனை உணர்ந்த சிறுவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அம்மா பக்கம்னா பதில் சொல்கிறது. உலகியல் பயத்தையெல்லாம் நீக்குபவரான ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கும்போது பயமாது. உடனே அவளது பயத்தை கண்டு, நண்பர்களே சாப்பிடுவதை நிறுத்த வேண்டாம், கண்டுகளை நானே இங்கு அழைத்து வருகிறேன் என்று சொன்னார். இவ்வாறு கூறிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கையில் உணவில் எல்லாரையும் சாப்பிட சொல்லிட்டு இவன் மட்டும் சாப்பிடாம அந்த தயிர் சாதத்தோடவே போகிறானா பகவான். ஒரு அக்கலில் கக்ஷத்தில் அந்த ஒரு கொம்பை வச்சுட்டு கொம்பு வாத்தியத்தை வச்சுட்டு இடுப்பில் புல்லாங்குழல் சொல்லிட்டு அப்படியே போகிறானான். தயிர் கவலத்தோடே போகிறான் பகவான். கவலத்தை ஏந்தியவாறே மலையிலும் குகைகளிலும் புதர்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் கன்றுகளை ஏ பசுக்களே ஏ வத்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர்லாம் வச்சுருக்கான். அதுக்கு விசில் அடிப்பான், அப்படிலாம் கூப்பிட்டு பார்க்குறான். ஆனால் அந்த கன்றுகள் பதில் உடனே மானு கத்தும். அதுங்க
அந்த குரலும் காணும், அந்த ஒளி எழுப்பு காணும். அப்போ அந்த கன்றுகளையும் காணும். அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான் பகவான். குகையிலும் புதர்களிலும் பள்ளத்தாக்குகளிலும் கன்றுகளை தேடி சென்றார். குருகுலத்தில் சிறப்பித்தவரே, யார் பரிசுத்த பார்த்து சொல்கிறார், குருகுலத்தை சிறப்பித்தவரே. ஏன்னா அவங்க கூட சேர்ந்து கர்ப்பவாசம் பண்ணானே உத்தர கர்ப்பத்தில் பகவான், அந்த பகவான் ஒன்றும் தெரியாத மாதிரி சஞ்சரிக்கிறான் பாரு அப்படின்னு. மாயையாக பல வேஷம் பூண்ட சர்வேஸ்வரனான ஸ்ரீ கிருஷ்ணனின் அழகிய லீலைகளை காண்பதற்காக, அதுதான் மஞ்சுளமான பகவான் லீலையை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு தான் பிரம்மதேவர் என்ன பண்ணாருன்னா அந்த கன்றுகளை எல்லாம் அபகரித்து சென்று விட்டார். அழகிய லீலைகளை காண்பதற்கு முன்னதாகவே வானில் காத்திருந்த பிரம்மதேவர் அகாசுரிடமிருந்து சிறுவர்களை மீட்டதை கண்டதும் அவரது மிக்க இனிய லீலைகளை மேலும் காண விரும்பி அந்த கன்றுகளையும் மேய்க்கின்ற சிறுவர்களையும் அங்கிருந்து வேறிடத்திற்கு இட்டு சென்று மறைத்து தானும் மறைந்திருந்தார். செய்யலாமன்னா அபச்சாரப்படுறதுக்காக இல்லை, அவனுடைய லீலைகளை பார்க்கணும் ஒரு ஆசையினால் செய்தார் பிரம்மதேவர். ஆனால் பாகவதர்களும் சிறந்தவர், அவர் அப்படி செய்வாரா? நமக்கெல்லாம் அது ஒரு பாக்கியம். அந்த பிரம்மமோகன் லீலை இதெல்லாம் பார்க்கலாம், பகவானே கண்டுகளாம் சிறுவலாம் மாறின இந்த அழகான சந்தர்ப்பத்தை நம்ம அனுபவிக்க முடியுமா? அதுக்காக தான் பிரம்மதேவர் பண்ணார் அது. அப்போது இங்கே கன்றுக்குட்டி தேட போகும்போது சிறுவர்களையும் கன்றுக்குட்டியை ஏற்கனவே அபகரிச்சு போயிட்டார் பிரம்மதேவர் தன் மாயால். அப்படி போன உடனே கிருஷ்ணன் இருக்கும்போது சிறுவர்களை அபகரிக்க முடியாது. கிருஷ்ணன் அப்படி கன்றுக்குட்டியை தேட போகும்போது சிறுவர்களையும் அபகரித்து கொண்டு போய்விட்டார். அப்போ சிறுவர்களையும் அங்கிருந்து ஏறெடுத்து இட்டு சென்று மறைந்து தானும் மறைந்திருந்தார். காட்டில் கன்றுகளை தேடி காணாது, ஆட்டின் திட்டில் சிறுவர்களையும் காணாது ஸ்ரீகிருஷ்ணன் அவர்களை காட்டில் எல்லா இடங்களிலும் தேடினார். ரொம்ப கொஞ்ச நேரம் தேடி பார்த்தார். அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டார், பகவான் சர்வக்தின்னு ஆச்சு. அனைத்து மறைந்த ஸ்ரீகிருஷ்ணன் காட்டின் நடுவிலும் ஆற்றின் அருகிலும் மற்ற இடங்களிலும் கன்றுகளையும் சிறுவர்களையும் காணாது. ஓஹோ, அப்போ தான் ஞானதிஷ்டில் பார்த்தா பிரம்மதேவருடைய வேலை. சபாஷ், இது பிரம்மாவின் செயல்தான் என்பதை விரைவில் உணர்ந்தார். உலகை படைத்து காக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் பிரம்மதேவரையும் படைச்சதாச்சு. அது பரபிரம்மம் கிருஷ்ணன். கன்றுகளின் நாயகரான பசுக்களுக்கும் சிறுவர்களின் தாய்களான கோபியருக்கும் கன்றுகளையும் சிறுவர்களையும் மறைத்து வைத்த பிரம்மதேவருக்கும் மகிழ்ச்சி தர விரும்பி தானே கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் அப்படியே மாறிட்டார் பகவான். அதிகமான லீலை. என்ன திண்டட படித்தாலும் சலிக்கவே சலிக்காது இந்த லீலை தான். பகவானே கன்றுகளாகவும் எப்படி மாறி இருக்கான் பாருங்கள். அது இன்ச்சாக வர்ணிப்பாங்க பாருங்கள். அந்த டிஃபன் பாக்ஸ் முதல் கொண்டு மாறினானா, அந்த குழல், அந்த பசங்க வச்சுக்கிற குழல், இவன் மட்டும் புல்லாங்குழல் வச்சுருக்கான். அந்த பசங்க குழல் ஊது குழல், அதான் அந்த புல்லாங்குழல் வச்சுருப்பாங்க. அதேபோல் கொம்பு வாத்தியம்னு ஒரு வாத்தியம், அந்த வாத்தியம் வச்சுருப்பாங்க. எல்லாமே பசங்க வச்சுருக்காங்க. அந்தந்த வடிவம் அந்த கொம்பு வாத்தியமாகவும் பகவான் மாறினானா, புல்லாங்குழலாம் பகவான் மாறினவான். அப்படி ஆடி முதல் கொண்டு அவன் சுபாவம் எல்லாமே பகவான் கிருஷ்ணன் மாறிட்டானா. அத்தனை கன்றுகளாகும், அத்தனை குழந்தைகளாகும். அதுவும் வெள்ளை கன்றுனா வெள்ளை கன்று, கருப்பு கன்றுனா கருப்பு கன்று, அந்த பட்டை செவளி கன்றுனா செவளி கன்று, அப்படி எல்லாமே. அந்த பச்சை கன்று பச்சை கன்று குட்டி, அந்த கோபிஷ்டனா கோபிஷ்டன், ரெட்டை மண்டை, கொங்க மண்டை, ஒத்த மண்டை, நீட்டு மொழி, முட்டை கண்ணை, அதுபோல் அது மாதிரி சதுர மண்டை, வட்ட மண்டை, அது மாதிரிலாம் எல்லா ரூபமும் 6 வரல் பையனா 6 வரல் பையன் எல்லாமே மாறிட்டான். அந்த மச்சை முதல் கொண்டு எல்லா வடிவமாக பகவானே மாறிட்டானான் அந்த பசங்களாம். அங்கே இடைச்சிறுவர்களும் கன்றுகளும் எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தார்களோ அதில் அவ்வளவு எண்ணிக்கை அவளது உடல் கை கால்கள் எப்படி இருந்தனவோ அப்படியே அவளிடம் எவ்வாறான எத்தனைகள் உரிகள், கொம்புகள், புல்லாங்குழல்கள், உணவிற்கும் இலைகள் இருந்தனவோ அவ்வளவு அவர்களது ஆடை அணிகலன்கள், அவருடைய ஒழுக்கம், அவருடைய இயல்பு, குணம், பெயர், உருவம், வயது எப்படியோ, நடை, உடை, பாவனை. சில பேர் சும்மா சிரிச்சுனே இருப்பான், அது மாதிரி சிரிச்சுனே இருக்கிறது. சில பேர் சும்மா ரொம்ப கோபிஷ்ணாக இருப்பான், சொன்னு அதே மாதிரி கோபிஷ்ணாக இருக்கிறது. தலையை சொஞ்சிட்டே இருப்பான், அது மாதிரி தலையை சொஞ்சுட்டு இருக்குது. என்னென்ன சேஷ்டைகளோ, எந்த சுபாவமோ, எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படியே அந்த ஆகிருதி தகுந்த மாதிரி. குட்டையான பையனா குட்டையான பையன், நெட்டையான பையனா நெட்டையான பையன், குண்டான பையன் குண்ட பையன், சோனி பையனா சோனி பையன், அப்படி அப்படியே மாறிட்டாரான். மாந்தல் மறுபடியும் டவுசர்னா அந்த டவுசர் முதல் கொண்டு பகவான் மாறிட்டாரான். கோமணனா கோமணம் கட்டிடுற பையனா கோமணம் கட்டிடுற பையனாக மாறிட்டார். இப்படிலாம் அந்த ஆடை அலைங்களை முதல் கொண்டு அத்தனை
அந்த ஆடைகள்னாவும் பகவானே மாறியிருக்கார், அந்த பையனாகவும் மாறியிருக்கார். அவன் அணிந்த ஆடைக்காரன் ஆபரணம் மட்டும் எங்கேருந்து வரும்னா அதுவும் கிருஷ்ணன் தான். எல்லாமே கிருஷ்ண ஸ்வரூபமாக காண்பிச்சார். உரிகள், கொம்புகள், புல்லாங்குழல்கள், உணவிற்கும் இலைகள் இருந்தனவோ அவனது ஆடை அணிகலன்கள், ஒழுக்கம், இயல்பு, குணம், பெயர், உருவம், வயது எப்படியோ, நடை, உடை, பாவனை எவ்வாறோ அப்படியே அத்தனை உருவங்களிலும் அனைத்து உருவமான பிறப்பற்ற பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தோன்றினார். இதை காணும்போது இவ்வுலகம் அனைத்தும் ஸ்ரீ விஷ்ணுமயமே என்னும் வேதவசனமே சர்வம் விஷ்ணுமயம் ஜெகத் என்ற வேதவசனத்துக்கு ஏற்ற மாதிரி இங்கு உருவெடுத்து வந்ததோ என்னும்படி இருந்தது. அனைத்திலும் ஆத்மாவாக நிரம்பியுள்ள பகவான் தானே கன்றுகளாகவும் தானே இடைச்சிறுவர்களாகவும் தானே இடைச்சிறுவர்களுமாக ஆகி தன் ஆத்மாவாகவே உள்ள அந்த இடைச்சிறுவர்களையும் கொண்டு தன் ஆத்மாவான பசுக்களை தன்னோடு ஓட்டி கொண்டு பல விளையாட்டுகளுடன் கோகுலத்தில் தனக்குத்தானே விளையாடி கொண்டு தானே கன்றுகளை தானேயாக சிறுவனாக இருந்து மேய்த்து கொண்டும் அப்படி கோகுலத்தில் பகவான் நுழைந்தாராம். அரசே, அந்தந்த வடிவெடுத்த பகவான் அந்தந்த கன்றுகளை அந்தந்த கொட்டிலில் சேர்த்து அவரவர் வீடுகளில் அவரவர் சிறுவர்களாகவும் நுழைந்தார். புல்லாங்குழலின் ஒளி கேட்டு விரைந்து ஓடி வந்த சிறுவர்களின் தாய்மார்கள் பரபிரம்மமான ஸ்ரீ கிருஷ்ணனே ஆன சிறுவர்களாய் கைகளால் பரபிரம்மே ஆன சிறுவர்களை கைகளால் வாரி எடுத்து மார்புடன் கட்டி அணைத்து அன்பு பெருக்கால் தானே பெருக்குகின்ற தாய்ப்பால் அமுதத்தை ஊட்டினார்களாம். அந்த 5 வயசு குழந்தைங்களுக்கு பால் ஊட்டுறாங்க அம்மாங்கெல்லாம். அந்த கோபிமார்கள்லாம். ஏன்னா இத்தனை நாள் இல்லாத பாசம் இன்றைக்கி அதிகமாக இருக்குதான். ஏன்னா அத்தனை கிருஷ்ணனாச்சே, தங்கள் குழந்தைகள் இல்லையே. அப்படி வாரி ஆளுங்களும் அப்படி கட்டி பிடிச்சி பளிச்சுன்னு முத்தம் கொடுக்குறாங்க. என்னமோ மனசு ரொம்ப கவருது இப்போது. ஏன்னா அத்தனை கிருஷ்ணன்றதால. அதே சமயத்தில் இதெல்லாம் 5 வயசு கண்ணுக்குட்டி, பெரிய கண்ணுக்குட்டி, அதுக்கு முளைப்பால் விட்டு தான் பசுக்கள்லாம். புதுசாக என்ற கண்ணுக்குட்டிக்கு திரும்பி பார்க்கறது இல்லையா. ஏன்னா இதெல்லாம் கிருஷ்ணன் இல்லையா. ஆனால் பார்த்தா புல்லுக்கும் புல்லும் மேய்ச்சிக்குது இந்த கண்ணுக்குட்டி, பாலுக்கும் பாலும் குடிச்சிக்குது அந்த தாய்ப்பால், அந்த பசுகளுடைய பாலை. புதுசாக என்ற கண்ணுக்குட்டிகளுக்கு அப்புறம் தான் பால் கொடுக்குது, 2வது தான் அப்புறமா தான் பால் கொடுக்குதான் பசுக்கள்லாம். ஏன்னா இது அத்தனை கிருஷ்ணன்றதுனால அப்படியே நாக்க போட்டு தொழாவது, அப்படியே அதை ரொம்ப உராயுது. அதனால பாசத்தை அந்த வத்சலம், அந்த கண்டுகிடத்தில் பசு எப்படி பாசத்தை காட்டும் அது மாதிரி பாசத்தை காட்டுதான். ஏன்னா அந்த கண்ணுக்குட்டிலாம் கிருஷ்ணன்றதுனால அது மேலே கவர்ச்சி, அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்குதான். அப்போது அன்பு பெருக்கால் தானே பெருகின்ற தாய் பால் அமுதத்தை ஊற்றினார்கள். அரசு இவ்வாறு தினமும் மாலையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவ்விட்டு அச்சிறுவர்களின் இடைச்சிறுவர்களின் திருவுருவில் வனத்திலிருந்து திரும்பி வந்து தனது சிறுபிள்ளை விளையாட்டுகளால் தாயார்களை மகிழச் செய்தார். அந்த தாயார்களும் அவனுக்கு எண்ணெய் தேய்த்து நீராட்டி அழகிய ஆடை அணிவித்து அணிகலன்களை பூட்டி சந்தனம் பூசி பொட்டிட்டு கண்ணெச்சில் படாதிருக்க ரக்ஷை சுற்றி உணவளித்து பல விதத்தில் சீராட்டி மகிழ்ந்தனர். இடைச்சிறுவர்கள் போல பசுக்களும் விரைந்த கொட்டில்களை சென்றடைந்து மா மா என கத்தி கண்டுகளை அழைத்து தன் அருகில் வந்து தத்தம் கண்டுகளை மடியிலிருந்து பெருகின்ற பாலை ஊட்டவிட்டு நாக்கால் நக்கி தடவி கொடுத்தன. அந்த கிருஷ்ணன் என்ற கண்டுகளை பசுக்களுக்கும் கோபியருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணனிடம் கைமாறு கருதா தெளிந்த இயல்பான தாயன்பு முன்பு போலவே இருந்தது. இவரிடத்தில் தாய் என்ற பாசமும் கன்னடத்தில் குழந்தையின் அன்பும் இயல்பாக இருந்தது. ஆனால் இடைச்சிறுவர்களைப் போல நான் இவள் குழந்தை, இவளின் தாய் என்கிற மயக்கம் மட்டும் பகவானிடம் இல்லை. அதான் மாயை மட்டும் இல்லை. ஆனால் பாசம் அன்புலாம் அதிகமாக தான் இருந்தது. ஆனால் அந்த அகங்காரம் மமகாரம் கிடையாதான். கோகுலத்தில் இருந்தவரது அன்பு என்னும் கொடி தத்தம் புதல்வர்களிடம் சுமார் 1 ஆண்டு காலம் மெல்ல மெல்ல வளர்ந்து வந்தது. முன்பு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு இருந்த எல்லையற்ற அன்பை போலவே இப்போது தன் புதல்வர்களிடமும் குறையாது இருந்தது. இவ்வாறு பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணன் கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் இருந்து தானே தன்னால் பாதுகாத்து கொண்டு காட்டிலும் தொழுவத்திலும் ஓராண்டு காலம் லீலைகள் புரிந்தார். ஓராண்டு காலம் முடிய 5-6 நாட்கள் மீதம் இருக்கும்போது இப்போ தான் பலராமருக்கே விஷயம் தெரியுது. ஓராண்டு காலம் பலராமருக்கே தெரியாது அந்த ரகசியம். பகவான் அப்படி லீலை புரிவான்.
ஒரு நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் பலராமனுடன் கன்றுகளை மேய்த்து கொண்டு காட்டிற்கு சென்றார். கோவர்த்தன மலை மீது மேய்ந்து கொண்டிருந்த பசுக்கள் அங்கிருந்து தூரத்தில் கோகுலத்தின் அருகே மேய்கின்ற கன்றுகளை கண்டன. அவ்வாறு கண்டதும் அந்த பசு கூட்டம் அன்பின் வசப்பட்டு தன்னை மறந்து தன்னை காக்கின்ற கோபர்கள் எளிதில் பின்தொடர முடியாத வழியில் வேகத்துடன் இரு கால்களையும் சேர்த்து கொண்டு ஓடுவதால் இரு கால்களில் நின்று பாய்ந்து வருவது போல தன் திமிலில் கழுத்தை சுருக்கி முகத்தையும் வாளையும் நிமிர்த்தி ஹூங்காரமிட்டு கொண்டு பால் பெருக்க கன்றுகளை நோக்கி வேகமாக ஓடின. அதாவது கோவர்த்தன மலை மேலே பசுக்கள்லாம் மேய்க்கிறாங்க. இவர்களெல்லாம் சிறுவர்கள்லாம் கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கன்றுகளை பார்த்த உடனே அந்த பசுக்கள்லாம் பார்த்தா என்னமோ அந்த கன்றுகள்லாம் கிருஷ்ணன் ஆச்சே, கிருஷ்ணனே தானே கன்றுகளாக இருக்கிறான். அதை பார்த்த உடனே பசங்கள்லாம் பார்த்து அந்த கன்றுகள்லாம் பார்த்து என்னமோ அவர்களுக்கு அந்த ஆகர்ஷணம், தன் குழந்தைகளை பார்த்த உடனே அவள் பேராவல் அவளுக்கு உண்டாயிடுச்சு. யாரும் அந்த பசுக்களுக்கெல்லாம், அந்த காமதேனுக்கள் ஆகிய பசுக்களுக்கெல்லாம். அப்போ பாலை வழியை விட்டு கொண்டு 2 கால் பாய்ச்சலில் தலையை தூக்கின்னு அந்த வாழை தூக்கின்னு அப்படி ஒரே ஓட்டம் ஓடினது தான். கோபர்கள்லாம் கட்டுப்படுத்த பார்த்தாங்க. கோபரில் கட்டுக்களை மீறி ஓடி வருதான். அந்த மலையில் கோவர்த்தன மலையிலேருந்து அப்படி ஓடி தாவின்னு ஓடி வருதான். எதுக்காகனா அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு பால் கொடுக்கணுமா. அப்போது கோபர்களுக்கு மாடு அடங்கலைன்னா அது பெரிய அவமானம். அதனால் அந்த மாட்டை பிடிக்க போகிறாங்க. எவ்வளோ அடக்க பார்க்குறாங்க, அடக்க மாட்டேன் அந்த பசுக்கள்லாம். அந்த கோபர்களை மீறி அந்த வயசானவங்க நந்த பாபா முதலான பெரிய பெரிய கோபர்லாம் இருக்காங்க இல்லையா, அவர்களை கட்டுக்களை மீறி ஓடியாருதான். ஓடியாந்து பார்த்தா அந்த பசுக்கு அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு அவ்வளோ பாலை கொடுக்குதான். அதை நாக்கில் போட்டு தொழாவுதான் பாசத்தில். இந்த பேரன்பை பார்த்து ஆச்சரியப்படுறார் பலராமர். ஆனால் இவர்களுக்கு வந்தது கோபம். ஏன்னா இவங்களுக்கு அடக்கணும் இல்லை. உடனே அந்த சிறுவர்களையா தடுக்கலாம் இல்லையா, அந்த பசங்கள்லாம் பார்த்து கண்ணுக்குட்டி பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கலாம் இல்லையா, அந்த மாடுகளை தடுக்காமல் கம்முன்னு இருக்காங்க பற்றி அந்த சிறுவர்கள் சொல்லி அந்த சிறுவர்களை அடிக்க வந்தாங்களாம் கோபத்தில். யார் கோபரெல்லாம். அப்போ கிட்ட வந்த பிறகு அந்த கோபரெல்லாம் இந்த சிறுவர்கள்லாம் யார், கிருஷ்ணன் தானே சிறுவர்களாக இருக்கிறது. இந்த சிறுவர்களை பார்த்தோடனே கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாங்களாம். அடிக்க வந்தவங்க அணைச்சிக்கிறாங்களாம் அந்த கோபரெல்லாம். எங்கேருந்து இந்த பாசம் வந்ததுன்னா இதை பலராமர் கவனிச்சிட்டார். ஆஹா, இந்த பசுக்களுக்கு இந்த கண்டிடத்தில் இவ்வளோ பாசம் எதனால், அதே சமயத்தில் இந்த கோபர்களுக்கு அடிக்க வந்தவங்க எப்படி அணைச்சின்னு கம்னு அப்படியே கண்களில் கண்ணீர் மடியே அவளை கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணிட்டு போகிறாங்களே அப்படின்னு பலராமரத்தை கவனிச்சிட்டார். கோபர்கள் அவற்றை தடுத்து திரும்புவதில் ஏமாந்து வெட்கமும் ஆத்திரமும் கொண்டு எளிதில் கடக்க முடியாத வழியை துன்பத்துடன் கடந்து வந்து அவனுடன் தன் புதர்களை பசுக்களுடனும் கன்றுகளுடனும் கண்டனர். தன் புதர்களை கண்டு பெருகிய அன்பின் வெள்ளத்தால் உள்ளம் நிரம்பியவர்களான கோபர்கள் வெட்கம் ஆத்திரம் முதலிய உள்ள குமுறர்கள் நீங்கியவராயினர். அதெல்லாம் போயிடுச்சு. அந்த தாபங்கள்லாம் கிருஷ்ணனை பார்க்குற வரையும் தான். கிருஷ்ணனை பார்த்த இந்த ஆத்திரம் கோபம் எரிச்சல் எல்லாமே போயிடும். அப்படியே சந்தோஷம் மட்டும்தான் உண்டாயிடும். அது கோபர்களுக்கு உண்டாயிடுச்சு. புதர்களை கைகளால் கட்டி அணைத்து உச்சி முகந்து பேரானந்தம் அடைந்தனர்களாம் அந்த கோபர்கள்லாம். வயது முதிர்ந்த கோபர்கள் தன் புதர்களை கட்டி அணைத்து நிம்மதி பெற்றனர். இதற்கு சற்று முன் நிகழ்ந்த உணர்ச்சி கொந்தளிப்பை நினைத்து கண்ணீர் மெல்ல கஷ்டப்பட்டு அவர்களை விட்டு விலகி சென்றனர். பிரியா விடைபெற்று சென்றார்களாம் அந்த குழந்தைகள் கோபரெல்லாம். அத்தனை கிருஷ்ணனாச்சே. கோகுலத்தில் உள்ள இடைச்சிகளுக்கும் பசுக்களுக்கும் தன் பால் குடி மறந்த சிறுவர்களிடமும் கண்டுகளிடமும் கூட நிமிடந்தோறும் பெருகும் தாயன்பு கண்டு காரணம் என்னதென்று புரியாத பலராமன் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இது என்ன, இது பகவானுடைய லீலை இல்லாமல் நடக்காதே. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பாசம் இப்படி பாசம் காட்ட மாட்டாங்களே, சாதாரணமாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தா இப்போ இவ்வளோ பாசத்தை பொழிகிறாங்க, என்ன காரணம் அப்படின்ற. அப்போ வாசுதேவன் எல்லாருடைய ஆத்மா இல்லையா, அவரிடம் எனக்கும் கோகுலவாசிகளுக்கும் தனித்த பேரன்பு உண்டு. இன்று அதே அன்பு கோபிகளாலும் பசுக்களாலும் சிறுவர்களிடமும் கண்டுகளிடமும் காட்டப்படுகின்றதே. அந்த அன்பும் இதுகாரும் இல்லாதவாறு வளர்ந்து கொண்டே போகிறதே. இது என்ன அற்புதமோ. ஒருவேளை இது தேவ மாயையா அல்லது மனித மாயையா அல்லது அசுர மாயையா? இது என்ன, எங்கிருந்து வந்தது? என்னையும் அல்லவா இது மயக்குகிறது. இந்த பசங்களை பார்த்தா இது என் பிரபுவான ஸ்ரீ கிருஷ்ணனின் மாயையை தவிர வேறு எந்த மாயையாகவும் இருக்க முடியாது. இவ்வாறு சிந்தித்த பலராமன் சிறுவர்களும் கன்றுகளும் அப்போ கண்கள் மூடி பார்த்தானே, கிருஷ்ணா இது யார் இல்லை, என்னன்னா நான் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு என்னென்ன தெரியும்,
உனக்கு தெரியாத விஷயம் இருக்காது, நீ தான் இது ஏதோ பண்ணியிருக்க, நீ யார் சொல்ல, நீ தான் பாருன்னா அப்படின்னு பார்க்க கண்ணு கொடுத்த உடனே அப்போ பார்க்குறார். சிறுவர்களும் கண்டுகளும் வைகுண்டநாதரான ஸ்ரீ கிருஷ்ணனே என்று தன் ஞான கண்களால் உணர்ந்தாராம் பலராமர். அப்போ தான் புரிஞ்சான், கிருஷ்ணா இதெல்லாம் உன்னுடைய லீலையா, என்னுடைய லீலை இல்லை, இது பிரம்மதேவருடைய லீலை. பிரம்மதேவர் தான் கண்ணுவட்டிகள் அபகரிச்சம் போயிட்டார். அவர் பண்ணதால் தான் நான் இதெல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அவர் தான் பசங்களையும் கண்ணுவட்டிகளும் அபகரிச்சம் போயிருக்கார். அதனால் நான் இதை நானே கண்டுகளாகவும் சிறுவெல்லாம் மாற வேண்டியது இருந்தது. கிருஷ்ணா நீ தான் இத்தனை ரூபத்தில் இருக்கியானா? ஆமாம், எப்பொழுதும் அப்படி தான் இருக்கானா பகவான். இன்றைக்கி அந்த லீலையில் காண்பிக்கிறானா, எல்லாம் விஷ்ணுமயமாக எல்லா ஸ்வரூபமாக பகவான் கிருஷ்ணன் தான் இருக்கானா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணமயம் அப்படி இருக்கானா. பகவானே, இவர்கள் தேவர்களும் அல்லர், ரிஷிகளும் அல்லர், பற்பல உருவங்களில் தோன்றினாலும் நீங்கள் ஒருவரே எல்லாவற்றிலும் விளங்குகிறீர்கள். கன்று மேய்க்கின்ற சிறுவன், புல்லாங்குழல் என்று பலவாக இருந்ததன் காரணம் என்ன? இவற்றை எனக்கு விளக்க கூற வேண்டுகிறேன் என்று நடந்ததை அறிய விரும்பி கேட்ட பலராமன் பிரம்மாவை பற்றி செய்தியை ஸ்ரீகிருஷ்ணன் கூற பிரம்மாவை பற்றிய செய்தியை ஸ்ரீகிருஷ்ணன் கூற பலராமர் அதை அறிந்தார். அதுக்குள் பிரம்மதேவர் அவரது நொடி நேரமான மனித ஆண்டில் இறுதியில், இங்கே ஒரு வருஷம்னா அவருக்கு ஒரு நொடி மாதிரி, அங்கே இப்போ தான் இட்டுன்னு போனார், ஒரு க்ஷணம் மாதிரி இட்டுன்னு போன உடனே அந்த பசங்களாம் என்னாச்சு, இது அழகாக கதைகளில் சொல்லுவாங்க. அந்த பசங்களாம் என்ன பண்ணுச்சு, இவருடைய தன் மாயால் பிரம்மலோகத்துக்கு ஆட்சியம் போயிட்டார் இல்லையா பிரம்மதேவர். அப்போ அங்கே போய் தூங்குறது, சிலது எழுந்துக்குது, அம்மானு எழுந்துக்குது. அப்போது இல்லைடா நீங்கள் பிரம்மலோகத்துக்கு வந்திருக்கீங்க, எனக்கு காஃபி அப்படின்னு உடனே காஃபி சிருஷ்டி பண்ணி கொடுக்குறாரு. சில பேர் லட்டு ஜிலேபி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் சிருஷ்டி பண்ணி கொடுத்துருக்காராம் அவருக்கு. சில பேர் அவங்க என்னென்ன கேட்டால், ஏன்னா கிருஷ்ண பக்தர்கள் இவங்களை பட்டினி போடக்கூடாது, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுக்கணும், அதனால் எல்லாத்தையும் கேட்டுலாம் கொடுத்துன்னு இருக்காரு பாட்டுக்கு. இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே கிருஷ்ணன் ஒரு மாயை பண்ணானா. இது சுவாரஸ்யமாக இந்த கதைகள் சொல்லுவாங்க. இது எந்தத்தில் இருக்குதுன்னா தெரில, ஏதோ ஒரு புராணங்கள் இருக்குது போல் இருக்குது. இந்த விஷயத்தை அழகாக சொல்லுவாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணார், கிருஷ்ணர் பிரம்மதேவராக மாறிட்டார். இவர் இங்கே பார்க்குறாரு இல்லையா கோபுரம்லாம், என்ன நாங்கள் பார்க்கலாம், அது கோபுரம் தான் நம்ம இட்மெண்ட்டமே. இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் பார்க்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் ஆகியிருக்கோம் நேற்றுக்கு பூமி பூலோகத்தில் என்ன நடந்ததே தெரியலையே, போய் பார்க்கலான்ட்டு எட்டி பார்க்கறதுக்கு போனாராம் இந்த கோகுலத்தில். அப்போ கிருஷ்ணா அந்த தான் சமயம் சொல்லிட்டு உடனே பிரம்மதேவ ரூபத்தில் போய் அந்த பிரம்மலோகத்தில் காவலாளிகளை பார்த்து சொன்னார், காவலாளிகளே நான் யார், நீங்கள் எஜமானன் பிரம்மதேவர். சரி பிரம்மதேவர் தானே, நான் உள்ளே போகிறேன், என்ன மாதிரியே வேஷம் போட்டுன்னு ஒருத்தன் வருவான் பிரம்மதேவர்னு சொல்லிடு, அவனை உள்ளே சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் பிரம்மலோகத்துக்குள்ளே புகுந்துட்டாரான். உடனே அப்படியா, யார் அவன் பார்த்துட்றான், வேஷம் போட்டுன்னு வரான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருஷ்ணன் என்ன பிரம்மதேவ ரூபத்தில் போய் உள்ளே போனால் பசங்களுக்கு கிருஷ்ணனாக தெரியுறான். கிருஷ்ணா வந்துட்டே கிருஷ்ணன் அங்கே போய் கொஞ்சம் கொலாவின்னு இருக்கான் பிரம்மலோகத்தில். இப்போ பிரம்மதேவர் என்ன பண்ணார், பார்த்துட்டு சரி நம்ம இந்த லோகத்துக்குள்ளே போய் பசங்களை போய் பார்க்கலாம், பசங்க இருக்காங்கன்னு போய் பார்க்கலான்ட்டு வந்தால் அப்போ சொல்கிறாங்க, தெரியும் நீ யாருன்னு அப்படின்னு அங்கே காவலாளிகள் சொல்கிறாங்க. என்னடா யாருன்னு தெரியுன்ற, அந்த பிரம்மதேவர், இல்லை நீ வேஷம் போட்டுன்னு இருக்க, எங்கள் எஜமானம் உள்ளே இருக்கார், நீ வேஷம் போட்டுன்னு வரணுன்னு முன்னாடி சொல்லிட்டார், ஒழுங்காக வெளியே போயிடு, இல்லை நாங்கள் அடித்து துரத்துற மாதிரி, எங்கள் எஜமான மாதிரியே இருக்குது, அதனால் நீ ஒழுங்காக போயிடு, அப்போ நான் உங்களை அடித்து துரத்துற மாதிரி இருக்கோம், போயிடு ஒழுங்காக. நான் தானே பிரம்மதேவர், அவங்க எஜமானன், எங்கள் எஜமானன் அது உள்ளே இருக்கா பாரு, உள்ளே போனால் கிருஷ்ணன் இருக்கான். ஆஹா இது கிருஷ்ணனுடைய மாயையா, அந்த மாயாவியான பகவானே என்னை படைத்தான், அவனிடத்துல என் மாயை காட்டின ஆரம்பிச்சேன். சூரியனுக்கு முன்னாடி விட்டில் பூச்சி, இந்த மின்மினி பூச்சியினுடைய வெளிச்சம் என் மாத்திரம், அது பின்னாடி சொல்கிறார், உன்னிடத்துலேயே என் மாயை பிரயோகம் பண்ணினே, என்னையே மயக்கிட்டே கிருஷ்ணா அப்படின்னு சொன்னோன்னே இந்த காவலெல்லாம் முதல் இடத்த காலி பண்ணி, இங்கே நிற்காத போ. ஆமாம் எங்கள் எஜமானன் உள்ளே இருக்கார், அவர் தான் பிரம்மதேவர் எங்கள் எஜமானன் அப்படின்னு. ஆமாப்பா எனக்கும் எஜமானன் அவர் தான் அப்படின்ட்டு போயிட்டார் இவர். இங்கே பார்த்தா இந்த பசங்கள்லாம் பார்த்தா இந்த பசங்க உண்மையா இல்லை பிரம்மலோகத்தில் பசங்க உண்மையா, ஒருவேளை மாயால் சிருஷ்டி பண்ண பசங்களையும் கண்டுகொட்டியும் எங்களை ஒப்படைச்சிட்டு ஒரிஜினலான குழந்தைகளையும் சிறு அந்த கண்ணுக்குட்டிகளையும் தனக்குள்ளே வச்சுட்டாராம். எதுன்னு மண்டையை 4 மண்டையை போட்டு சொல்லிடுறாராம் பிரம்மதேவர், குழம்புறாரு. அப்போ பார்த்து சொல்கிறார், அப்போது அதுக்குள் பிரம்மதேவர் அதான் ஒரு நொடி நேரமான மனித ஆண்டின் இறுதியில் அங்கு தோன்ற முன்போல் 1 வருட காலமாக இடைச்செல்வர்கள்
கன்றுகள், பசுக்கள் என எல்லாமே விளையாடி கொண்டிருக்கிற ஸ்ரீ ஹரியை கண்டார். எனது மாயையாகிற தூக்கத்தில் படுத்திருந்த கோகுலத்தில் இருந்த கன்றுகளும் சிறுகளும் நிச்சயமாக இன்னும் எழுந்திருக்கவில்லையே, அவரெல்லாம் பிரம்மலோகத்தில் தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த பசங்களும் இந்த கண்ணுவட்டில் எங்கேருந்து வந்தது? அவர்கள் என் மாய்கள் தன்னிலை இழந்த அவர்களை விடுத்து இங்கு அதே அளவில் உள்ள இவர்கள் யார், எங்கிருந்து வந்தனர்? அத்தனை பேரும் ஓராண்டாக ஸ்ரீ கிருஷ்ணனோடு வேறு விளையாடி கொண்டிருக்கிறார்களே. பிரம்மா மாறி மாறி பார்த்தும் இரு பிரிவுகளிலும் வேற்றுமை காணாது. பிரம்மலோகத்தை பார்க்குறார், இங்கே பார்க்குறாரு. ரெண்டுத்துல பார்த்தா அதே குழந்தைங்க, அதே கண்டுபிடிங்க. என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது. ரெண்டு விஷயமா இருக்குது. நம்மளுக்கு தான் ரெண்டாக தெரியுதா எல்லாமே. நம்மளுக்கு தான் 4 தலையாச்சு, 8 கண்கள் ஆச்சு. ஆனால் 4 நாளாக தெரிந்தா, 2 தெரிந்தா தெரியலையே அப்படின்னு பார்க்குறாரு. சிந்தை வசப்பட்டார். இவர்களில் எவர் உண்மையான கோகுலத்தை சார்ந்தவர், எவர் சாராதவர் என்பதை எவ்வகையிலும் கண்டறிய இயலாத குழம்பு போயிட்டாராம் பிரம்மதேவரே. பிரம்ம மோகன லீலை, அவரே மோகிச்சிட்டாராம், கண்டறிய இயலாதவர் ஆனார். மோகமற்றவரும் உலகை மோகத்தில் ஆழ்த்துபவருமான ஸ்ரீ விஷ்ணுவை குழப்ப மோகிக்க செய்ய, அதான் யோகினாமபி மோகினி, யோகிகளையே மோகிக்க செய்யக்கூடிய பகவான், அவரை போய் மோகிக்க செய்ய முடியுமா? பிரம்மதேவரே குழம்பு போயிட்டாராம். மோகிக்க செய்ய முற்பட்ட பிரம்மதேவர் தன் மாயால் தானே குழம்பி போகணும். அவர் தானே மாயால் பசங்களும் திருடினார். அவருடைய மாயால் அவரே குழம்பி போயிட்டாராம். தன் மாயால் தானே குழம்பி அவர் ஆனார். கலக்கமுற்றார். இரவின் காரிருளில் பனிமூட்டம் போல் பகலின் பேரொழியால் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் போல அற்பனின் மாயை மாபெரும் மாயாவியான பகவானிடம் செலுத்தப்படும் போது அவரை ஒன்றும் செய்யலாது, தன் வலிமை இழந்து நிற்கும். பிரம்மதேவர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கன்றுகளும் சிறுவர்களும் மேகம் போன்ற நீலவண்ணத்துடன் மஞ்சள் பட்டாடை உடுத்தி 4 கைகளில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரை ஏந்தி கிரீடம் தாங்கி குண்டலங்களும் முத்து ஹாரங்களும் வனமாலையும் பூண்டு காணப்பட்டனர். அத்தனை குழந்தைகளும் அத்தனை கன்றுகளும் விஷ்ணுமயமாக பகவான் காண்பிச்சிட்டார். யார் இவரெல்லாம் யாருன்னு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டார் பிரம்மதேவர். கண்ணை கசிக்கி பார்த்தார். 8 கண்களோட பார்த்தா 8 கண்கள் இல்லை, 16 கண்கள் இல்லையா? ஆமாம், 4 தலைன்னா 16 கண்கள் இல்லையா? 16 கண்களில் பார்க்குறாரு. பார்த்தா கண்ணை கசிக்கி அத்தனையும் விஷ்ணுவாக காட்சியளிக்கின்றது. ஒவ்வொரு கன்றுகளும் ஒவ்வொரு சிறுவர்களும் விஷ்ணுவாக காட்சியளிக்கின்றார்கள். அத்தனை கன்றுகளும் சிறுவர்களும் மேகம் போன்ற நீலவண்ணத்துடன் மஞ்சள் பட்டாடை உடுத்தி 4 கைகளில் சங்கம், சக்கரம், கதை மற்றும் தாமரை ஏந்தி கிரீடம் தாங்கி குண்டலங்களும் முத்து ஹாரங்களும் வனமாலையும் பூண்டு காணப்பட்டனர். திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்ற மருவின் ஒளி, தோல்வலை, மணிக்கட்டில் சங்காலான ரத்னங்கள் பதித்த கங்கணங்கள், கால்களில் சிலம்புகளும் காப்புகளும், இடுப்பில் தங்க அரஞ்ஞான், விரல்களில் மோதிரங்கள் பூண்டிருந்தனர். பெரும் புண்ணியம் புரிந்த பக்தர்கள் அர்ப்பணம் செய்த மென்மைமிக்க புது துளசி மாலைகள் காலிலிருந்து தலைவரை உடல் முழுவதையும் மறைத்திருந்தன. அந்த துளசி மாலை காலிலிருந்தும் முகத்து வரைக்கும் மறைச்சிருந்து தான் பக்தர்கள் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி மாலையை கழுத்திலிருந்து கழுத்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்படியே துளசி மாலைகளாக அணிஞ்சிருக்கு தான் ஒவ்வொரு விஷ்ணுவும். அதான் பக்தரால் சமர்ப்பிக்கப்பட்டதான். புது துளசி மாலைகள் காலிலிருந்து தலைவரை உடல் முழுவதையும் அந்த துளசி மாலை மறைத்திருந்தன. நிலவு போன்ற தெளிந்த புன்சிரிப்பால் தூய்மை மிக்க சத்துவ குணத்தை ஏற்று பக்தர்கள் நாடியதை படைக்கவும், பரிவால் சிறிது சிவந்த கடைக்கன் பார்வையால் ரஜோகுணத்தை ஏற்று நாடி பெற்றதை காக்கவும் திறமை பெற்றவையோ இப்புன்சிரிப்பும் கடைக்கன் பார்வையும். அங்கு பிரம்மதேவர் தன்னை போலவே வேறொரு பிரம்மா முதல் புழு வரை உள்ள அசைவதும் அசையாதமான உலகத்தினர் அனைவரும் தனி உருவங்கள் பெற்று ஆடிப்பாடி எண்ணற்ற உபச்சாரங்களால் பகவானின் அந்த கன்று பாலக வடிவங்களை தனித்தனியே வழிபடுவதையும் கண்டாராம். ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் ஒவ்வொரு சிறுவர்களையும் ஒவ்வொரு பிரம்மாண்டகரமான விஷ்ணுவாக, அதாவது விராட் ரூபமான விஷ்ணுவாக, 4 கைகள் உள்ள விஷ்ணுவாக காட்சியளிக்கின்றார். அந்த விஷ்ணு ஸ்வரூபத்தில் ஒவ்வொரு விஷ்ணு ஸ்வரூபத்திலும் ஒரு பிரம்மாண்டம், அந்த ஒவ்வொரு விஷ்ணு ஸ்வரூபத்திலையும் ஒரு பிரம்மா காணப்படுகிறாராம். அதில் 100 தலை பிரம்மா, 1000 தலை பிரம்மா, 10 தலை பிரம்மா. இவர் 4 தலை பிரம்மா தானே இவருக்கு தெரியும். அப்போ இவரை விட பெரிய பெரிய பராக்கிரமசாலிகளான பிரம்மாக்கள்லாம் பார்க்குறாராம். எத்தனையோ சிருஷ்டிகர்த்தாக்களை இவர் மேய்க்கிறாராம் பகவான். அப்போ எத்தனையோ பிரம்மாண்டங்களை தன் உடலில் காண்பிக்கிறாராம். அந்த பிரம்மாண்டங்களில் யார் உடலில்? ஒவ்வொரு விஷ்ணு உடல்லையும் இருக்குதான். அப்போது எத்தனையோ பிரம்மாண்டங்கள் வடிவமாக இருக்கிற ஒரு விஷ்ணுவானவர் ஒவ்வொரு விஷ்ணுவாக அந்த கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் காணப்படுகிறார்கள். அந்த ஒவ்வொரு விஷ்ணுக்குள்ளே ஒவ்வொரு பிரம்மாண்டங்கள் காணப்படுகிறது. அதில் பல பிரம்மாக்கள் இருக்காங்களாம்.
ஒவ்வொரு விஷ்ணுவத்துலேயும் ஒவ்வொரு பிரம்மாக்கள், ஒரு இடத்துல பார்த்தா 1000 தலை பிரம்மா, ஒரு இடத்துல 100 தலை பிரம்மா, ஒரு 10 தலை பிரம்மா, அது மாதிரி காணப்படுகிறார்களாம். ஒரு 16,000 1000 தலை, 12 தலை பிரம்மா, 20 தலை பிரம்மா, அது மாதிரிலாம் இருக்காங்க நிறைய பேர். அவர்லாம் இவரை விட பல மடங்கு பராக்கிரமசாலிகளாக காணப்படுகிறார்களாம். அந்த பிரம்மதேவர்லாம் மகா தேஜஸ்விகளாக காணப்படுகிறார்களாம். அவர்கள் அந்த தேவர்கள், அந்த பிரம்மாண்டங்கள் இருக்கிற தேவர்கள், அங்கே இருக்க விஷ்ணு பாஷர்கள், அவர்களெல்லாம் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறது இவர் பார்க்குறாராம் பிரம்மதேவர். இந்த அதிசயங்கள்லாம் காண்பிக்கிறார். தன்னை போலவே வேறொரு பிரம்மா முதல் புழு வரை உள்ள அசைவதும் அசைவதும் உலகத்தினர் அனைவரும் தனி உருவங்கள் பெற்று ஆடிப்பாடி எண்ணற்ற உபச்சாரங்களை பகவானின் அந்த கன்று பாலக வடிவங்களை தனித்தனியே வழிபடுவதையும் கண்டார். அந்த கன்று பால வடிவத்தில் இருந்தால் பகவான் விஷ்ணு வடிவத்தில் அப்படி இருக்காங்க. கன்று பால வடிவத்தில் இருந்தவங்க விஷ்ணுவாக மாறி இருக்காங்க. அவரெல்லாம் அப்படி வழிபடுறாங்களாம். இந்த அனிமா மகிமா முதலிய அஷ்டமா சித்தி தேவதைகளும் மாயை வித்யை முதலிய பகவானின் சக்திகளும் மகத்தத்துவம் முதலிய 24 தத்துவங்களும் அவர்களை சுற்றி, அதெல்லாம் தேவதா வடிவத்தில் சுற்றி நின்று பகவானை ஸ்துதிக்கின்றதாம். பிரகிருதியிலே அசைவை உண்டாக்கும் காலம், அதன் மாறுதலுக்கு காரணமான இயல்பு, வாசனைகளை தூண்டும் சம்ஸ்காரம், விருப்பங்கள் செயல் அதற்குறித்தான உலகில் பொருட்கள் பொருட்கள், அதன் பயன், இவை அனைத்தும் உருவமேற்று பகவானின் ஒவ்வொரு வடிவையும் உபாசிக்கின்றன. பகவானத்தின் மகிமைக்கு எதிரில் இவற்றின் ஒளி குன்றி நிற்கின்றது. கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் காட்சியளித்த பகவானின் அனைத்து வடிவங்களும் கடந்து நிகழும் வரும் அது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய முக்காலங்களையும் கடந்த சத்தியத்தின் வடிவம். அதெல்லாம் அந்த பகவானுடைய வடிவம். தானே ஒளிரும் எல்லையற்ற, அது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய எல்லையற்ற ஆனந்தத்தின் வடிவம். அதெல்லாம் அந்த ஒவ்வொரு விஷ்ணுவும். அதில் சேதனம் அச்சேதனம் என்ற வேறுபாடு இல்லை. எங்கும் ஆனந்த ரசமே. உபனிஷதங்கள் உட்பொருள் அறிந்த தத்துவ ஞானிகளாலும் கூட அவரது அளவற்ற பெருமைகளை உணர இயலாது. எவரது ஒளியால் இந்த சராசர உலகம் புலப்படுகிறதோ அந்த பரம்பொருளான ஸ்ரீ கிருஷ்ணரின் திருவுருவங்களாகவே அனைவரையும் பிரம்மதேவர் ஒரே சமயத்தில் கண்டாராம். அந்த காட்சியை கண்டிருந்த பிரம்மதேவர் இந்திரியங்கள் 10ம் மனமும் அதிலேயே ஒன்றி உணர்விழந்து பகவானின் பேரொளியின் முன் தன் ஒளி மங்க அவர் எதிரே ஒரு பொம்மை போல மௌனமாக நின்றாராம். அப்படியே ஜடமாயிட்டாராம். அப்படியே பிரம்மதேவரே. பகவானின் வடிவம் ஊகித்தறிய முயலாதது, தன்னியல்பாக அமைந்த பெருமை கொண்டது, தனக்குத்தானே உணரத்தக்கது, மாயையை கடந்தது. இதுவல்ல என்ற தள்ளிவிட்டு நேத்தின்னு உபனிஷத்துகள் தள்ளிவிட்டு அந்த பிரம்மத்தை அறியக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபந்தான் இது, அந்த கிருஷ்ணன்தான். தள்ளிவிட்டு பிரம்ம நிலையை நேரடியாக இல்லாமல் மறைப்பொருளாக உணர்த்துகின்ற உபனிஷதங்களால் மட்டுமே அறியக்கூடியது. வேதம் முதலிய அனைத்து வித்தைகளுக்கும் தலைவர் ஆயினும் தனது நிலையை உணர முடியாமல் மயங்கி நிற்கும் பிரம்மதேவரை கண்ட பகவான் மாயையாகிற திரையை மெல்ல விளக்கினார். பிரம்மதேவர் உடனே இவ்வளோ பிரம்மாண்டங்களாக பல பிரம்மாண்டங்கள் வடிவத்தில் மகாவிஷ்ணு காட்சியளிக்கிறார் என்பனே இதை பார்த்தோன்னே அப்படியே பிரமிச்சு போயிட்டார் பிரம்மதேவர். உடனே அவருடைய மாயை திரையை விளக்கினார் பிரம்மதேவர். அப்போ மறுபடியும் இறந்தவன் உயிருடன் பிழைத்திருந்ததைப் போல மெல்ல மறுபடியும் கண்ணை காசிக்கு பார்த்தார். வெளியுணர்வை பெற்று மெதுவாக கண்களை திறந்து தன்னையும் வெளியுலகையும் கண்டார். அவர் 40 பார்வை செலுத்தி தன் முன் உள்ள பிருந்தாவனத்தை கண்டார். அந்த பிருந்தாவனம் அனைவருக்கும் விருப்பமான பழங்களையும் வாழ்வையும் அளிக்கின்ற மரங்கள் நிரம்பியது. இப்போ பிரம்மாண்டகரம் பார்த்தெல்லாம் மறைஞ்சு போச்சு. இப்போ சாதாரண பிருந்தாவனத்தை பார்க்குறார். யாரும் பசங்களாம் இல்லை. ஆனால் அவர் 40 பார்வை செலுத்தி தன் முன் உள்ள பிருந்தாவனத்தை கண்டார். அந்த பிருந்தாவனம் அனைவருக்கும் விருப்பமான பழங்களையும் வாழ்வையும் அளிக்கின்ற மரங்கள் நிரம்பியது. இயல்பாகவே பகைவர்களான விலங்குகளும் மனிதர்களும் நண்பர்கள் போல் அங்கே கூடி வாழ்ந்தனர். மேலும் பகவான் திருவிளையாடல் புரியும் இடம் ஆதலால் சினம் பேராசை முதலியன அங்கே இல்லை. அந்த தன்னெறி இல்லாத பரம்பொருள் உடனே குழந்தை என்ன பண்ணா, அந்த பசுக்களை கிருஷ்ணா எங்கடா போயிட்ட, டே சுதாமா எங்கடா போயிட்டா, சீதாமா எங்கடா போயிட்ட, டே நீங்களா அப்படின்னு கண்ணு கொட்டிங்களே, நீங்களாம் எங்கே போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி தயிர் கவிதை வச்சுன்னு அப்படியே அந்த குழந்தைகளை தேடுறேன். ஒன்றும் தெரியாத சிசு மாதிரி இப்படி நடிக்கிறானாம் பகவான். இப்படி காட்சியளிக்கின்றானாம். அங்கு தன்னேறில்லாத பரம்பொருள் கோபால சிரவணனாக நடிக்கிறது. தனித்து ஒருவனாக இருந்தும் இப்போது இங்கு நண்பர்கள் கன்றுகள் என்ற பல வேடங்களை என்று ஏற்றுள்ளது. அனந்தனாக இருக்கும் இங்குமங்கும் தேடி அலைகிறது. அது தேடி அலையதான் பசங்களையும் கண்ணுக்குட்டிங்களையும். ஞான வடிவனாக இருந்தும் தன் கன்றுகளையும் இடைச்சிறலையும் தேடுகிறது. பத்தியா, அதுவே ஞானத்தினால் தேட வேண்டியவன் பகவான். அவன் இந்த கண்ணுக்குட்டிகளையும் பசங்களையும் தேடுறானான். எல்லாம் ஒரு நாடகம்.
இவர்களுள் யார் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் என தேடி வந்த பிரம்மதேவர் அங்கு கையில் பிடியளவு உணவை ஏற்று இன்னும் சாப்பிடல. அந்த குழந்தைகள் வந்தால் தான் சாப்பிட்றதா இருக்குது. ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. அப்படியே அந்த தயிர் காலத்தோடு பகவான் சஞ்சரிக்கிறானாம். அங்கு கையில் பிடியளவு உணவை ஏற்று தனித்து நிற்கின்ற ஸ்ரீ கிருஷ்ணனை கண்டார். உடனே தனது வாகனமான அன்னப்பறவை வாகனத்திலிருந்து இறங்கி தங்கம் போல் ஒளிரும் தம் உடலை தடி போல விரைவாக தரையில் வீழ்த்தி தடிக்கொம்பு போல சாஷ்டாமல் விழுந்து நமஸ்காரம் பண்ணார். தன் 4 கிரீடங்களின் நுனிகளால் பகவானின் 2 திருவடிகளையும் தொட்டு வணங்கி ஆனந்த கண்ணீரால் நீராட்டினார். சற்று முன்னர் தான் கண்ட பகவானது மகிமையை நினைத்து அவர் திருவடிகளில் மேலும் மேலும் விழுந்தெழுந்து உத்தாய எழுந்தெழுந்து வணங்கி நின்றாராம். பின் மெல்ல எழுந்து கண்களை துடைத்து கொண்டு பகவானை உற்று நோக்கி தலை குனிந்து அஞ்சலி செய்து அடக்கமும் நடுக்கமும் கொண்டு நாத்தழுக்க ஸ்தோத்திரம் பண்ணுறாராம். நவமீட்டியதே அப்புறபிஷேத் அடிதம்பராய பிஞ்சாவதம் சண்முகாய அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ண போகிறார். அது அடுத்த அத்தியாயம். அது என்ன ஸ்தோத்திரம் பண்ணுறார்? ஸ்துதிக்கத்தக்கவரே ஸ்ரீகிருஷ்ணா, நீருண்ட பேகம் போன்ற திருமேனியும் மின்னல் போன்ற ஆடியும் குந்துமணி குண்டலமும் மயில் தொகை தாங்கி அழகிய முகமும் காட்டுப்பொக்கலாலான மாலையும் கொண்ட நந்தகோபரின் புதல்வரான கிருஷ்ணா, கோபால சிறுவனே, கோணர் மகனே, நந்தகோபரின் புதல்வனே, நமஸ்காரம். தங்களை வணங்குகிறேன். கையில் பிடியளவு தயிரன்னமும் தோலெடுக்குகளில் பிரம்பும் கொம்பும் இடையில் புல்லாங்குழலும் என்று தனக்கான அடையாளம் கொண்டு மென்மைமிக்க திருவடியுடன் நடமாடுகின்ற அழகு திருவுருவரான தங்களை வணங்குகிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணுறார். சரி, நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். டைம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம் ஆகுது. பிரம்மஸ்துதிலாம் போனால் தனியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் பார்க்கலாம். இதோட அப்போ மன்னிப்பு கேட்டுட்டு அவர் மறுபடியும் கண்டுகளையும் குழந்தைகளையும் கொண்டு வந்து கொடுத்துட்டு பிரம்மதேவர் தன் வழியே போனார். பகவான் அந்த பிரம்மலோகத்தில் பகவான் வந்துட்டார் இங்கே. அப்போ கண்டுகளோட குழந்தைகளோட விளையாடும் போது அப்போ பசங்க தான் சொல்கிறாங்க, இன்றைக்கி தான் அகாசுரனை வதம் பண்ணாமா அப்படின்ட்டு வீட்டில் போய் சொல்கிறாங்களா பசங்க. அது நடந்து 1 வருஷம் ஆகுதுடா அப்படின்றாங்க. இது மாதிரி பகவான் லீலை புரிகின்றான், பிரம்மமோகன லீலை. சரி, தலை பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம. தமிழில் படிக்க தான் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா? கதையாக அழகாக படிக்கலாம். ராம 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 ராம. சரி, ராம 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 ராம. ஸ்ரீமத் பாகவத பகவான் की जय, श्री रामचंद्रमूर्ति की जय, श्री राधा कृष्ण भगवान की जय. राम 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 राम. श्री कृष्ण गोविंद हरे मुरारी. आंजनेय स्वामी की जय. श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम.